ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹாப்பி சண்டே. எல்லோரும் ஹாப்பியா? சந்தோஷம். ஐ வாண்ட் டு ஸ்பீக் அ லிட்டில் ஆன் டிஸ்ட்ரக்ஷன். ஓகே, அதாவது அழிவு. ஓகே, இப்போது நம்மளும் இந்த உலகத்தில் தான் என்ன பண்ணுறோம், வாழ்கிறோம். நம்மளுக்குன்னு தனி உலகங்கள் இல்லை இல்லையா? இப்போ அப்படி ஒன்று இருந்தாவாச்சும் நல்லாயிருக்கும். கிறிஸ்துவுக்குள்ளே காப்பாற்றப்பட்டவர்கள், அவர்களுக்குன்னு தனியாக ஒரு உலகத்தை வச்சுட்டு நீ சின்னதாக பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்ட, இனிமேட்டு நீ இங்கே இருக்காத, நீ என்ன பண்ணிவிடு, அந்த இடத்துக்கு போயிடு அப்படின்னா ஓகே. ஆனால் நாம் வாழ்வது மற்ற மக்கள்களோட இதே உலகத்தில் இல்லையா? அப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய இடத்தில் நிறைய அழிவுகள் ஏற்படும் இல்லை? நிறைய அழிவுகளை நம்மளும் பார்க்குறோம் கண் முன்னாடி இல்லையா? அது பூகம்பங்களாக இருக்கட்டும், இல்லை நேச்சுரல் டிசாஸ்டர்ஸாக இருக்கட்டும் இல்லையா? நோய்கள் பரவுகின்றது, இல்லை ரீசெண்டாக இப்போ அந்த கோவிட் நடந்துச்சு. அந்த மாதிரி நிறைய வகையான அழிவுகள் என்ன பண்ணுது உலகத்தில் இருக்குது. இது எல்லாமே தேவ புத்தகத்துலேயும் என்ன பண்ணப்பட்டிருக்கு, போட்டு இருக்குது. நம்ம புத்தகம் எதையும் வெறும் நல்லதை மட்டும்தான் நான் பேசுவேன் அப்படிலாம் இல்லை இல்லையா? இருக்கிறது அனைத்தையும் இந்த புத்தகம் என்ன பண்ணோம், பேசும். இந்த வார்த்தை என்ன பண்ணோம், பேசும். அப்போ நிறைய அழிவு குறித்தும் இந்த வேதாமத்தில் இருக்குது இல்லையா? ஸோ நிறைய அழிவு இருக்குது. அதில் ஒரு பெரிய அழிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேமின்னா என்னங்க? பஞ்சம். வெரி குட். ஸோ வார்த்தையில் பஞ்சத்தை கொடுத்து நிறைய விதத்தில் நிறைய இடத்துல என்ன பண்ணுறதுக்கு பேசப்பட்டு இருக்குது. அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் எதை பற்றினா பஞ்சத்தை பற்றி. ஓகே, அப்போ என்னடா வார்த்தை எடுத்துகிட்டு வரும்போது இப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு முறைக்காதீங்க. நிறைய பேர் மூஞ்சே மாறிடுச்சு. ஜோக் சொல்லும் போது நல்லா இருந்தீங்க, இப்போ இதை சொன்னோன்னு மூஞ்சே மாறிடுச்சு. பட் பரவாயில்ல, சோத்திரம். ஸோ இன்றைக்கி நம்ம ஆரம்பம் எங்கன்னா பஞ்சத்தில் ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். அதற்கு முன்பதாக பஞ்சம் எந்த அளவு ஒரு தேசத்தை ஒழுக்க முடியும் என்பதை பார்ப்போம். ஓகே, ஸோ நிறைய அழிவுகள் இருக்குது. ஆனால் ஒரு அழிவு தான் தேசத்தோடைய முழுவதையும் உருக்கிவிடும். அதோடைய கரன்சி, அதோடைய மக்கள், அதோடைய கல்ச்சர் எல்லாத்தையும் உருக்கிவிடும். எதுனா பஞ்சம். ஒரு நாட்டோடைய எக்கானமிஸ்ட் பேசுகிறாரு. ஒரு நாட்டோடைய எக்கானமி எதால் தீர்மானப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நாட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ கிராப் விளையுது இல்லையா? அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ உண்பதற்கு விஷயங்கள் இருக்குது, எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள் எதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் இம்போர்ட் பண்ணுறதுக்கும் இல்லையா, அந்த இடம் எவ்வளோ செழிப்பாக இருக்கிறது அப்படின்னு அதை வச்சு தான் அந்த நாட்டோட என்னது எக்கானமியே இல்லையா? அப்படி ஒரு நாட்டோடைய எக்கானமியும் மக்களையும் அழிக்கக்கூடிய ஒரு விஷயத்தின் பேர் தான் என்ன, பஞ்சம். அப்போ இப்போ நம்ம சில விஷயத்துக்குள்ளே போகிறோம். அதை பார்க்கும்போது நீங்கள் பஞ்சம் தானே அப்படின்னு நினச்சிடக்கூடாது இல்லையா? கோவிட் டைமில் ஒரு பெரிய நடுவில் அவ்வளோ பெரிய பிரச்சனையில் ஒரு சிரிப்பாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, தண்ணி பஞ்சம் அந்த விஷயம்லாம் ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறமா இல்லையா? அப்போ இந்த மாதிரி தண்ணி பஞ்சம்லாம் வருதே, நீங்கள் மரம்லாம் நட்டிங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு ரோட்டில் போகிறவங்கிட்ட. ஒருத்தர் அதெல்லாம் நான் ஏன் பண்ணணும், நான் வாட்டர் கேன் வாங்கி குடிச்சுப்பேன் அப்படின்றாரு. வாட்டர் கேனில் இருக்கிறதும் அங்கேருந்து தான் வருதுன்ற அறிவு என்ன பண்ணல இல்லை. ஸோ அந்த மாதிரி பஞ்சம்ன்றது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கான்செப்ட், ரைட்? ஓகே, இப்போது வேதத்துக்குள்ளே போவோம். இன்றைக்கி டாபிக் என்னென்னா அழிவுகளும் அதன் பின்னே வரும் ஆசீர்வாதங்களும். ஓகே, அழிவுகளும் அது பின்னே வரும் ஆசீர்வாதங்களும். அதனால் எதுவும் அழிவை பற்றி மட்டும் பேச போகிறான்னு நினச்சி முறைச்சிடாதீங்க. ஓகே, இப்போ வசனத்துக்குள்ளே போவோம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 6-7. ஆகாய் கண்டுபிடிக்கிறதே நம்ம ஒரு கேமாக வைக்கலாம், அந்த மாதிரி ஒரு சாப்டர் ஆகாய். செக்கரியாவுக்கு ஒரு சாப்டர் முன்னாடி. மெதுவாகவே படிங்க பிரதர், கொஞ்சம் டைம் ஆகும். படிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன். ஆமென். யார் சொல்கிறாராம்? சேனையின் கர்த்தர் சொல்கிறார். எதெல்லாம் அசைய பண்ணுவாராம்? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரத்தையும் அவர் என்ன பண்ணுவாராம்? அசைக்க பண்ணுவார். ஓகே, இது அதாவது நம்ம இதை கேட்கும் போதே எப்படின்னா, 6ஆம் வசனம் வேண்டாம், 7ஆம் வசனம் ஸ்டார்டிங் 7ஆம் வசனம் படிங்க. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்போ அந்த கடைசி பாதம் நம்ம எல்லாருக்கும் என்னது? ஓகே, ஆலயத்தை என்ன பண்ணுவாராம்? அவர் மகிமையால் நிரப்ப பண்ணுவார். ஓகே, அது ஓகே. ஆனால் முன்னாடி இருக்க அந்த 6ஆம் வசனமும் 7ஆம் வசனம் ஸ்டார்டிங் அது வேண்டாம் இல்லையா?
எதுவும் அசைய வேண்டாம், எதுவும் நகர வேண்டாம் இல்லையா, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஸோ இன்றைக்கி இதை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஓகே, ஸ்தோத்திரம். ஸோ அசைய பண்ணும் தேவன், அதுவும் சொல்கிறவர் யார்? எதோடைய தேவனா? சேனையின் தேவன், இங்கிலீஷில் லார்ட் ஆஃப் ஆர்மீஸ் அப்படின்னு இருக்கும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு 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 விஷயம் என்னவென்றால், நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிறோம், நம்மளும் உலகத்தில் வாழ்கிறோம். அப்போ உலகத்தில் எல்லாம் ஆடுச்சுன்னா அது எனக்கும் என்ன பண்ணும்? ஆடும். என் தலையிலையும் உழவுன்னு நினச்சிக்கிறோம். சேனையின் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா இடத்துலையும் ஆடும், எல்லாம் உடையும், எல்லா இடத்துலையும் என்ன ஆகும்? பூலோகம் வரும், எல்லாமே நடக்கும். ஆனால் என் வீட்டுக்குள்ளே என்னத்தை நான் கொண்டு வருவேன்? மகிமையை நான் கொண்டு வருவேன். ஆமென். அப்போ எல்லாமே ஆடுதே, எல்லாமே நவுறுதே, இங்கே நான் எப்படி பொழைக்க போகிறேன், இந்த இடத்துல நான் எப்படி வாழ போகிறேன், இது இல்லை. இது உலகின் சிந்தை. வசனம் என்ன சொல்லுது? நீ உலகத்துக்கானவன் அல்ல. அப்போ உலகத்துக்கானவன் அல்லாத ஒருவனுக்கு உலகீத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒன்று இருக்குது, லா ஆஃப் த வேர்ல்டு அப்படின்வாங்க இல்லையா. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மாதிரி உலகத்துக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சில விஷயங்கள் இருக்குது. நம்ம கார்டன் ஆதியாகமம் ஸ்டார்டிங்கில் போனோம்னா அங்கே தேவன் கொடுக்கக்கூடிய சாபங்கள் வருகிறது இல்லையா. அப்போ ஆண்களுக்கு இந்த சாபம், பெண்களுக்கு இந்த சாபம், சர்பத்துக்கு ஒரு சாபம் வருது. அதுவுமே என்ன? ரூல்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. நீ உழைச்சி தான் இனிமேல் சாப்பிட்ணுன்னா உழைச்சி தான் என்ன பண்ணணும்? சாப்பிட்டாகணும். அவன் சொல்லுவான், எல்லாம் ஏன் ரத்தம், ஏன் வேர்வை, நான் என்ன பண்ணேன்? உழைச்சி உன்றி நான் என்ன பண்ணேன்? சம்பாரிச்சேன்னு. இங்கே இருக்க யாராவது சொல்ல முடியுமா? சொன்னால் அது பிளாஸ்மஃபி இல்லையா. ஐயோ, அது எப்படிங்க சொல்ல முடியும்? தேவன் தாங்க கொடுத்தார். அப்போ நீ உலகத்துக்கானவன் அல்ல. அப்போ உலகத்துக்கானவன் அல்லன்னும் போதே உலகத்துக்குரியதான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்மளுக்கு அப்ளை ஆகாது. ஆமேன், ஆமேன். அப்போ சுற்றி எல்லாம் நடுங்குது, சுற்றி எல்லாம் ஆடுது, சுற்றி எல்லாம் உடையுதுன்னா வீட்டுக்குள்ளே என்ன வரப்போகுதுன்னு அர்த்தம்? என்ன வரப்போகுதுன்னு அர்த்தம்? க்ளோரி இஸ் கோயிங் டு கம் இன்சைட் த ஹோம். அதை பார்த்து பயந்துடக்கூடாது. சுற்றி எல்லாம் ஆடுதுன்னா என் வீட்டுக்குள்ளே அப்போ பஞ்சம் வரப்போகுதுன்னு அவசியம் இல்லை, என் வீட்டுக்குள்ளே அழிவு வரப்போகுதுன்னு அவசியம் இல்லை. என் வீட்டுக்குள்ளே என்ன வரப்போதான்? லார்ட் ஆஃப் ஆர்மீஸ் என்ன சொல்கிறாரு? மகிமை வரப்போகுது. ஆமேன். அப்போ இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னா, நம்ம ஆள் என்ன நினச்சிக்கிறான், நானும் உலகத்தில் தானே இருக்கேன். அப்போ சுற்றி எல்லார் தலையிலும் எப்படி எல்லாம் உழுதோ அப்போ என் தலையில் என்ன பண்ணும்? உழுவும். அப்போ நான் என்ன பண்ணிக்கணும்? என் வீட்டாரோட ஓடி போய் உள்ளே உட்காந்து கதுவை நோ. அப்போ இங்கே தான் இன்றைக்கி தேவன் உங்களோட பேசுகிறார். நோ ஹூ யுவர் காட் இஸ், நோ ஹூ யூ ஆர். உன் தேவன் யார் என்று கற்றுக்கொள், நீ யார் என்று கற்றுக்கொள், உன்னுடைய நியமங்கள் என்ன, அது தெரிந்தாதான் இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? ஐஸ்வர்யவானாய், பெரியவனாய், க்ளோரியோட தேவன் சொல்கிற மாதிரி என் வீட்டுக்குள்ளே அந்த க்ளோரி வந்து புகுன்ற அளவுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். இல்லை என்றால் எனக்குள்ளேயும் என்னதான் வரும்? பயம்தான் வரும். ஒரு அழகான விஷயம் படிக்கிறோம் இல்லையா, வேதத்தில் எத்தனை தாட்டி பயப்படாதேன்னு போட்டிருக்கான்? 365 தாட்டி போட்டிருக்கான். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? வருஷத்துக்கு ஒரு தாட்டிக்காக என்ன பண்ணிருக்கு? 365 நாள்னு போட்டிருக்கு. இதெல்லாம் எல்லாரும் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து நல்லா சொல்லுவாங்க. ஆனால் அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, டு நாட் பி அஃப்ரேட், அதுதான் அந்த வார்த்திகம் இல்லையா, அந்த வேர்ஸ். அது வந்து தேவன் வந்து நீ பயப்படாமல் இருக்க, நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்ல, உன்னை நான் பயப்படாமல் வச்சுப்பேன்னு என்ன பண்ணல சொல்ல, கமாண்ட் பண்ணுறாரு. இட்ஸ் அ கமாண்ட்மெண்ட். டு நாட் பி அஃப்ரேட், நீ பயப்படாமல் இருக்கணும். அது நான் என்ன பண்ணணும்? அதை நான் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். அப்போ இதெல்லாம் வந்து உலகத்துக்கானவனுக்கு கிடையாது. அவன் என்ன தான் ஆகி ஆகணும்? அவன் பயப்படலன்னா உயிர் போயிடும். அவன் பயந்து தான் ஆகணும். நாளைக்கு ஒரு பெரிய எக்ஸாம் இருக்குன்னா இன்றைக்கி அவன் என்ன பண்ணணும்? பயந்து படிக்கணும். நாளைக்கு ஒரு பெரிய வேலை இருக்குன்னா அவன் இன்றைக்கி பயந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த உலகத்தில் அவன் ஓடணுன்னா அவன் பயந்து தான் ஆகணும். இல்லைன்னா அவனால் என்ன பண்ண முடியாது? ஓட முடியாது, சர்வை பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துல தான் நீ யார், உனக்கான விதி என்ன அப்படி என்பதை நீ என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ யூ ஆர் நாட் ஆஃப் தி வேர்ல்ட்னா அது சும்மா ஒரு வசனம் இல்லை. நான் உலகத்தானவன் அல்ல, நான் இந்த இடத்துக்கு வரமாட்டேன், அந்த இடத்துக்கு வரமாட்டேன். ஓகே, சந்தோஷம். ஆனால் அதை தாண்டி நீ உலகத்துக்கான அல்லவன் என்றால் நீ யார் என்ற ஒரு கேள்வி வருது. அப்போ நீ சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்டு இல்லையா? இந்த வேர்ல்டுக்கான சிட்டிசன் இல்லையா நீ? சரி, அப்போ யாரோடைய சிட்டிசன் நீ? அப்போ ஒரு 80s பார்த்தீங்கன்னா இது ஒரு பயங்கரமான ஒரு ரெவல்யூஷன் ஆச்சு. என்னது? ஹெவன்ஸ் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய டிஷர்ட்ஸ்லாம் கூட இருக்கும். ஐ எம் அ சிட்டிசன் ஆஃப் ஹெவன் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா. நான் எதோடைய சிட்டிசன்? நான் யாரோடைய ஆள்? தேவனுடைய ஹெவனோடைய ஆள்னா இல்லையா. அப்போ அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் எனக்கு என்ன பண்ணும்? அமைக்கப்படும். அப்போ கார்டனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் என்ன? நீ டெய்லி போயிட்டு என்ன பண்ணணும்? சோப் பண்ணி இது போட்டு செடி வளர்ந்து அதில் தான் சாப்பிட்ணுமா? இல்லை. நீ அப்படியே நடந்து போகலாம், ஒரு கனியை பார்க்கலாம், அது என்ன பண்ணலாம்? பிட்டு சாப்பிட்லாம். அப்போ இந்த கான்செப்டே இன்றைக்கி இருக்கவன் கிறிஸ்தவத்துக்குள்ளே என்ன பண்ணிக்க மாட்டாங்க? ஒத்துக்க மாட்டுறாங்க. அப்போ தேவனுக்குள்ளாக நீ வளர 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 வளர
தேவன் இன்னும் இந்த உலகத்தில் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பார், வளர வச்சுக்கிட்டே இருப்பார். அவ்வளோதான். இங்கே நம்ம எந்த இடத்துக்கு வந்துடுறோம்னா, ரீசெண்டாக ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது அதுதான் ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு. அவங்களால இதை ஒத்துக்கொள்ளவே முடியல. அவங்க என்ன பிரச்சனைனா, நான் தானே கஷ்டப்படுறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரதர் கிறிஸ்டியன் லைஃப்ன்றாங்க. நான் என்ன கேட்குறேன், ஸ்ட்ரென்த் வர்றது தேவனிடத்துல இருந்து இல்லையா? இஎம்ஐ கட்டுறதுக்கு கரெக்டாக காசு வர்றது தேவன்கிட்ட இருந்து, வீடு வாங்க பலன் வந்தது தேவன்கிட்ட இருந்து, கார் வாங்க பலன் வந்தது தேவன்கிட்ட இருந்து, வேலை கிடச்சது தேவன்கிட்ட இருந்து. எங்கேருந்து இந்த கஷ்டம் வருது? கஷ்டமாக இருக்குன்றீங்கல்ல. இந்த வெயிட் லிஃப்டர்லாம் நல்ல வெயிட்டை ஒரு 50 கிலோ தூக்கும் போது அவன் பல்லு மசில்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அப்படியே அப்படின்னு தூக்குவாங்க இல்லையா? அவன் அதை பண்ணால் ஓகே. இப்போ நான் தூக்குறேன், பின்னாடி நிற்கிறவன் அப்படின்ட்டு இருந்தால் நீங்களாம் என்ன நினைப்பீங்க? ஏன்டா தூக்குறது அவன், நீ எதுக்கு அப்படி பண்ணிகிட்டு இருக்க நினைக்க மாட்டீங்க? அதில் ஒரு பெருமை இருக்குது, புரியுதுங்களா? என்ன தான் தேவன் எனக்காக ஒரு விஷயம் செஞ்சாலும் 4 பேர் முன்னாடி இருக்கும்போது டயர்டாக இருக்குது எனக்கு, அதில் ஒரு பெருமை இருக்குது. நான் தான் இதை தூக்கி நிப்பாட்டினேன் அப்படின்றதுல அதில் என்ன இருக்குது? ஒரு பெருமை இருக்குது. நான் தான் இந்த வீட்டை நடத்துகிறேன்னு சொல்கிறதுல ஒரு பெருமை இருக்குது. அப்போது நம்மளாம் நினச்சிக்கிறோம் ரொம்ப நல்ல விஷயத்தில், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஹானரபுளான விஷயத்தில் தான் நான் பெருமைப்படுவேன்னு நினைக்கிறோம். இல்லை, நான் போன வாரம் என் கார் இப்படி ஆகிடுச்சு, போன வாரம் என் பைக் இப்படி ரிப்பேர் ஆகிடுச்சு, இதுக்கு 15,000 செலவு பண்ணேன், 10,000 செலவு பண்ணேன், இது என் துக்கம் தானே, இந்த துக்கத்தில் இதை நான் தான் பண்ணேன்னு சொல்கிறதுல எனக்கு என்ன இருக்குது? பெருமை இருக்குது. ஏன்னா நான் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டேனே. ஆனால் இப்போ அவருடைய பர்ஸ்பெக்டிவ் வந்து பாருங்கள், அந்த வீட்டை யார் தான் தூக்கி மேலே வச்சா? தேவன் தான் வச்சார். பக்கத்தில் நான் என்ன சொல்கிறேன், கை வலிக்குது, எவ்வளோ பெரிய வெயிட்டை நான் என்ன பண்ணிட்டேன், தூக்கி வச்சுட்டேன் இல்லையா? அப்போ இந்த குணாதிசயம், இந்த மைண்ட் என்ன பண்ணணும்? மாறணும். இது மாறலைன்னா என்ன ஆகும்னா, பக்கத்தில் ஒருத்தர் வெயிட்டை என்ன பண்ணுருவார், விட்டுட்டு பின்னாடி போய் நின்றுவார். நீ உன்னால் முடியுதில்ல, நீ என்ன பண்ணுப்பா, தூக்கு, தாராளமாக தூக்கி நீ மேலே வை, நீ என்ன பண்ணுறியோ, நீ எங்கே எடுத்துன்னு போறியோ எடுத்துன்னு போ. ஏன்னா வசனம் சொல்லுது, ஐ ஷேர் க்ளோரி வித் நோ ஒன். என்னுடைய க்ளோரியை நான் எவன் கூட என்ன பண்ண மாட்டேன், பங்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். நான் தான் பண்ணேன்னா நான் தான் பண்ணேன், தேவன் தான் நடத்தினார்னா தேவன் தான் நடத்தினார். இதில் 80% வந்து நான் நடத்தினேன், 20% என்ன தான் சொன்னாலும் நீ தான். ஓகே, நீ 20%க்கு என்ன பண்ணிக்கலாம், நெஞ்ச தட்டிக்கலாம் எல்லா இடத்துலையும், சொல்ல மாட்டார். அப்போ முழுசும் நான் தான் நடத்தினேன்னா முழுசும் நான் தான் நடத்தினேன், அதில் பங்கே எடுக்க முடியாது. இது எக்ஸோடஸில் படிக்கும்போது சொல்கிறாரு, ஐ எம் அ ஜெலஸ் காட் அப்படின்றாரு. அப்போது அவருடைய சாயல்கள் தான் நம்மளுக்கும் இருக்குது இல்லையா? அப்போ நான் பண்ண ஒரு விஷயத்த என் பக்கத்துலேயே ஒரு பிரதர்ன்ட்டு, ஆமாம் நேற்று சேர்லாம் போடும்போது முது அப்படியே பெண்டு கைண்டிடுச்சுன்னா எனக்கு எப்படி இருக்கும்? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயத்தை என்ன பண்ணிக்கணும், மைண்டில் மாற்றிக்கணும். நல்லதோ கெட்டதோ அதை தாங்கக்கூடிய பலனை எனக்கு கொடுத்தவர் யார்? தேவன். அதில் பங்கே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, எடுத்துடவே கூடாது. ஓகே, இப்போ திருப்பி பஞ்சத்துக்கு வருவோம். நிறைய இடத்துல வேதாங்கத்தில் என்ன இருக்குது, பஞ்சத்தை பற்றி இருக்குது இல்லையா? அதில் ஒவ்வொரு விஷயமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். பஞ்சத்தை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக வேதாங்க, ஏன்னா நம்மளுடைய டாப்பிக்கே 2 விஷயம் இல்லையா? பஞ்சம் இல்லை அழிவு, அது கூட என்ன பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம் இல்லையா? அப்போது எல்லா பாஸ்டரும் எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங்கை குறிப்பிட்டு, ஒரு ஆசீர்வாதத்தை குறிப்பிட்டு, இந்த ஆசீர்வாதம் எனக்கு வரணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. வரவங்க எல்லாருக்கும் பண்ணுவாங்க. என்ன ஆசீர்வாதம் அது? யாரோட ஆசீர்வாதம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள். அது வந்து ரொம்ப ரொம்ப கோரான ஆசீர்வாதம் பைபிளில். அந்த ஆசீர்வாதம் தான் எங்கே வந்து கனெக்ட் ஆகுது நம்மளுக்கு, இயேசு கிறிஸ்து மூலயமா நம்மளும் இனிமேட்டு என்ன தான், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு அடிப்பட்டவர்கள் தான் நம்ம இல்லையா? அப்போ ரொம்ப ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் அது. ஆபிரகாம்லேருந்து ஈசாக்கு போய், ஈசாலேருந்து இஸ்ரவேலா மாறி, இஸ்ரவேல் கிட்டேருந்து எங்கே ஜோசப் போய் அப்படியே ஒரு பெரிய அது இஸ்ரேல் நேஷனாக மாறுது. அந்த இஸ்ரேல் நேஷனத்தில் தான் யார் பிறக்கிறா? தாவீது வம்சாவளியில் யார் வரா? இயேசு கிறிஸ்து வரார். அப்போ இயேசு கிறிஸ்துவோட பாடு மரணம் எல்லாம் முடிஞ்சு, இயேசு கிறிஸ்துவோட மரணத்தினால் நம்மளுக்கு வெறும் சால்வேஷன் மட்டும்தான் கிடைக்குதா? இல்லை, நம்ம இங்கேயும் கனெக்ட் ஆகிறோம் இல்லையா? அப்போ நம்ம எல்லாருக்கும் இதில் என்ன இருக்குது, பங்கு இருக்குது. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உங்கள் ஒவ்வொருக்கும் வர்றதுக்கு ஆனால் பங்கு இருக்குது இல்லையா? அப்போ இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? அந்த இடத்த அதுதான் இப்போ நம்ம ரீவிசிட் பண்ண போகிறோம். ஓகே, ஆல்ரைட். ஜெனிசஸ், ஆதியாகமும் 12வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. 12வது அதிகாரம் எடுத்திங்கன்னா அதோட கான்டெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ தான் தேவன் யார் அழைக்க போகிறாரு, காலிங் ஆஃப் ஏப்ரஹாம் அங்கே தான் நடக்குது. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுங்க பிரதர், படிங்க பிரதர். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு
நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அந்த அந்த பிளெஸிங் ஃபுல்லாக படிங்க. எல்லாரும் இப்போ அதை அவர் படிக்கும்போது நீங்களும் கூட சேர்ந்து படிங்க. இந்த ஆசீர்வாதம் ஏதோ எங்கேயோ யாருக்கோ கொடுத்ததில்ல, இதுக்கு கிறிஸ்துவ தான் என் தேவன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் பொருந்தும். அதனால் உங்களை நினச்சிக்கிட்டு அந்த ஆசீர்வாதத்தை படிங்க பிரதர். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். அந்த கடைசி லைன்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை நான் என்ன பண்ணுவேன்? சபிப்பேன். நம்ம சபிச்சா கூட நடக்காது இல்லையா? நம்மளுக்காக யார் வராராம்? தேவன் வரார். லார்ட் ஆஃப் ஆர்மிஸ் நம்மளுக்காக இறங்குவார் இல்லையா? ஓகே, இப்போ எவ்வளோ நல்லா இருந்துச்சுல, அது படிக்க அழகாக இருந்துச்சுல்ல, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இல்லையா? அப்படியே 12, 10 படிங்க. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. ஆமென். தேசத்தில் என்ன உண்டாச்சா? பஞ்சம் உண்டாயிற்று. படிங்க. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். ஆமென். எவ்வளோ பெரிய பிளெஸிங் இப்போ படிச்சிங்க இல்லையா? அவ்வளோ பெரிய பிளெஸிங் படிச்சிங்க. 12வது சாப்டர் ஆரம்பத்தில் பிளெஸிங் ஆரம்பிக்குது. 12ஆம் சாப்டரில் எங்கே தான் வந்துச்சு? 10ஆம் வசனம் தான் வந்துச்சு. என்ன வந்துடுச்சு? பஞ்சம் வந்துடுச்சு. பஞ்சத்துக்கு முன்னாடி அவர் பிளெஸ் பண்ணாரா? அப்போ இப்போ வந்து என்ன கான்டெக்ஸ்ட் என்னென்னா, ஏப்ரஹாம் வந்து அங்கேருந்து என்ன ஆகிட்டு இருக்காரு? நவுந்து போய்கிட்டு இருக்காரு. தேவன் எந்த தேசம் சொல்கிறாரோ அந்த தேசத்துக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? நவுந்து போய்கிட்டே இருக்காரு. போகிற வழியில் பெருசாக என்ன வந்து நிற்கிது? பஞ்சம் வந்து நிற்கிது. பஞ்சம் எவ்வளோ கொடுமையான விஷயம் நம்ம இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? பஞ்சம்ன்றது சும்மா ஒரு விஷயம் இல்லை. அந்த வழியாக போகக்கூட முடியாது. என்ன பண்ணிடுவாங்க? கையில் என்ன இருக்கோ எடுத்துப்பாங்க. பஞ்சம்னா பட்டினி இல்லையா? சொந்த குடும்பத்தை தான் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். மற்றவனெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்க முடியாது? பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. மனுஷன் மாறிடுவான். எல்லாமே என்ன பண்ணிடும்? கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் தான் என்னது? பஞ்சம். அப்போது இதற்கு நடுவில் தான் இப்போ என்ன பண்ணுறாரு? ஆபிரகாம் நவுந்து போய்கிட்டு இருக்காரு இல்லையா? அப்போ இவ்வளோ பெரிய ஒரு பஞ்சம் வந்து நிற்கிது. இப்போ அவருடைய மனசு எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். இப்போ தான் தேவன் என்ன சொன்னார்? உன்னை இது பண்ணுறவனை நானும் என்ன பண்ணுவேன்? ப்ளஸ் பண்ணுவேன். உன்னை கர்ஸ் பண்ணுறவனை நானும் என்ன பண்ணுவேன்? கர்ஸ் பண்ணுவேன். நீ பெரிய நேஷன் ஆக போகிற. உன்னையே நான் என்ன பண்ண போகிறேன்? பிளெஸ்ஸிங்காக மாற்ற போகிறேன். இவ்வளோவும் அழகாக கேட்டுட்டு இப்படி திரும்பினோடனே இங்கே என்ன நிற்கிது? பஞ்சம். இப்போது பஞ்சத்தை பார்த்த உடனே நம்ம இப்போ அந்த வசனத்தோட இது பார்த்திங்கன்னா, பஞ்சத்தை பார்த்துட்டு அவர் எங்கே போகிறாராம்? பஞ்சம் இருக்கிறதுனால எகிப்துக்கு கிளம்பி போகிறாரு. அப்போது பஞ்சம் வந்ததுனால தான் ஆபிரகாம் எங்கே போகிறாரு? எகிப்துக்கு போகிறாரு. இல்லைன்னா ஆபிரகாம் எங்கே போயிருக்க மாட்டார்? எகிப்துக்கு போயிருக்க மாட்டார். அப்போ அதுக்கப்புறம் அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்குது. அதை நான் சொல்கிறேன், நீங்கள் அப்புறமா வீட்டில் போய் படிங்க. அப்போது ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? கிளம்பி எகிப்துக்கு என்ன பண்ணுறாரு? போகிறாரு. போய்கிட்டு இருக்கும்போது இவர் மனசில் ஒரு பெரிய பிரச்சனை வருது. என்ன அப்படின்னா, இப்போ என் கூட என்னுடைய மனைவி இருக்கா. ஓகே, நான் போகிற இடம் எனக்கு புதுசு. போகிற இடத்துல ஆல்ரெடி என்ன இருக்குது? பஞ்சம். அவன் ஒருத்தனை என்ன பண்ணிகிட்டே இருப்பான். ஆமாம். அப்போ இதுக்கு நடுவில் நான் என்ன பண்ணணும்? என் துணைவியும் காப்பாற்றணும், என்னையும் என்ன பண்ணணும்? காப்பாற்றிக்கணும். அப்போது இவருடைய மனுஷ மூளைக்கு ஒரு ஐடியா வருது. என்ன அப்படின்னா, யார் கேட்டாலும் நீ நானும் புருஷ பொண்டாட்டி என்ன பண்ணிடக்கூடாது? சொல்லிடக்கூடாது. நான் உனக்கு அண்ணன், நீ எனக்கு தங்கச்சி. அந்த மாதிரி என்ன பண்ணிடுறாரு? சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு கமுக்கமாக என்ன பண்ணிடுறாரு? ஈஜிப்டுக்குள்ளே போயிடுறாரு. ஈஜிப்டுக்குள்ளே போனோன்னா வசனம் சொல்லுது, அவங்களோட அழகை ஸ்ட்ரெயிட்டாக ஃபேரோ பார்க்கலையாம். ஃபேரோவோடைய அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணாங்களாம்? பார்த்து ஃபேரோ கிட்ட போய் சொல்கிறாங்க, இவ்வளோ ஒரு அழகான ஒரு பெண்மணியை நாங்கள் என்ன பண்ணோம்? பார்த்தோம் ராஜான்னு சொல்லிட்டு ஃபேரோ கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ ஃபேரோ அதுக்கப்புறமா தான் அவங்கள வந்து மீட் பண்ணுறாரு இல்லையா? அப்போ மீட் பண்ணுற ஃபேரோ, சரி அண்ணன் தானே, அண்ணனுக்கு இப்போ நான் ஐஸ் வைக்கணும்ல. அப்போ அந்த ஐஸ் வைக்கிறதுக்காக அவர் என்னென்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். அப்போ 12:16 படிங்க பிரதர். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆமென். இப்போது நம்மளுக்கு என்னென்னா, இதெல்லாம் சரி, இந்த முன்னாடி இந்த பஞ்சம் வேண்டாம், இந்த நடுவில் ஒரு பிரச்சனை வருது இல்லை, இந்த பிரச்சனை வேண்டாம். இது ரெண்டும் இல்லாமல் எனக்கு இந்த ஆடு மாடு கோழி, ஆணில் சர்வெண்ட்டு பெண்ணில் சர்வெண்ட்டு, இதெல்லாம் எனக்கு என்ன பண்ணலாம்? ஓகே. ஆனால் பஞ்சம் வேண்டாம், பிரச்சனை வேண்டாம். இது ரெண்டு மட்டும் எனக்கு என்ன? இது வேண்டாம். பஞ்சம் இல்லைன்னா எகிப்துக்குள்ளேயே என்ன பண்ண முடியாது? வர முடியாது.
அங்கே ஒரு பிரச்சனை உண்டாகலைன்னா இந்த ஆசீர்வாதம் அவனுக்குன்னு இருந்திருக்காது. அந்த கான்டெக்ஸ்டில் அடுத்தடுத்து படிச்சிங்கன்னா தெரியும். ஃபேரோ வந்து இது வந்து இவருடைய ஒய்ஃப்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறான், அங்கே இருக்க ஆட்கள்கிட்டலாம் சொல்லி அவர்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணுறான். அந்த வசனம் சொல்லுது, அந்த கடைசி வசனத்தை படிச்சிங்கன்னா இருக்கும் 20. பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார். எல்லாவற்றையும் அமுற்றி விட்டாங்க. அப்போது பிரச்சனையை வைத்து ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய தேவன் தான் யார்? உங்களுடைய தேவனும் என்னுடைய தேவனும். ஆமென். அப்போ உலகத்துக்கானவனுக்கு தான் பிரச்சனை என்னத்தை கொடுக்கும்? சாபத்தையும் பிரச்சனையும் மட்டுமே கொடுக்கும். எனக்கு பிரச்சனையும் இந்த மாதிரி ஃபேமனும் எனக்கு எதை கொடுக்கும்? ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அந்த ஒரு தேவனை தான் நான் என்ன பண்ணுறேன்? வழிபடுறேன். அப்போ பிரச்சனை வருதுன்னா நம்ம யாரும் என்ன பண்ணிடக்கூடாது? ஐயோ பிரச்சனை வருதுன்னு பயந்துடக்கூடாது. பிரச்சனை வருதுன்னா ஹல்லேலூயா, தேவன் என்ன பண்ண போகிறாரு? உயர்த்த போகிறாரு. அப்போ இந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம என்ன பண்ணிடணும்? வந்துடணும். அப்போது தேவன் கொடுக்கக்கூடிய பிரச்சனைக்கு பின்னால் உங்களுக்கு சாப கேடுகளோ இல்லை இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணிட்ட? பாவம் பண்ணிட்ட. இப்போ ஜோப் கதையை படிக்கிறோம் இல்லையா, அங்கே அவன் கூட இருக்கவங்களாம் என்ன தான் சொல்கிறான்? நீ பாவம் பண்ணிட்ட, அதனால தேவன் என்ன பண்ணார்? அடித்தாருன்றான். அப்போ நம்ம தேவன் வந்து அந்த மாதிரியான தேவன் கிடையாது. அப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னு ஒன்று சுற்றி இருக்கோம் எல்லாம் என்ன பேசுகிறான்? அந்த அம்மா என்ன பண்ணுச்சு யாருக்கு தெரியும்? அந்த 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 ஐயா பார்க்கும்போதே நான் நினச்சேன் இந்த மாதிரி எதனா ஒன்று நடக்கும் அப்படின்னு, இல்லையா? அப்போ இதுதான் உலகத்தோடைய புத்தி. ஆனால் நம்மளுடைய ஆவி என்ன சொல்லுது? பிரச்சனை வந்துச்சா தேசமே என்ன பண்ணு? களி கூறு. ஏன்னா உனக்கு என்ன ஆக்க போகுது? தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ண போகிறாரு? கொடுக்க போகிறாரு. ஆமென், ஆமென். ஸோ இங்கே எத்தனை பேர் பிரச்சனையிலையும் இல்லை ஃபேமிலிலையும் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி தேவன் சொல்கிறாரு, உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்? ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்து சேரப்போகுது. பிரச்சனையை பார்த்து நீ என்ன பண்ணக்கூடாது? பயந்து ஐயோ இது என்ன அழிச்சிட போகுது, ஒழிச்சிட போகுது. அங்கே அந்த ஆசீர்வாதத்தை படிக்கிறோம் இல்லையா? அவ்வளோ ஆடுகளும் மாடுகளும் இது எல்லாத்தையும் அவன் என்ன சொல்லிட்டான்? இது எல்லாத்தையும் நீ என்ன பண்ணு? எடுத்துன்னு போ. நீ என்கிட்ட மட்டும் என்ன பண்ணாத, வராதன்ட்டான். எவன் பிரச்சனை பண்ணணுன்னு வந்தானோ அவனே என்ன பண்ணிட்டான்? நீ ஆசீர்வாதத்தை எடுத்துகிட்டு போ, நீ ஆனால் இங்கே இருக்காத அப்படின்ட்டான், இல்லையா? அப்போ இந்த தேவனை தான் நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம்? அப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் ஆபிரகாமை பார்த்துட்டு நீங்கள் வந்து அவர் ஏதோ ஒரு டிம்மிடான ஒரு பர்சன், பயந்துட்டார், பயப்படக்கூடிய ரொம்ப ஒரு அடக்கமான ஒரு பர்சன் போல் நினச்சக்கூடாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை அப்படியே படிச்சுட்டே போனீங்கன்னா ஒரு இடத்துல என்ன ஆகும், அவருடைய லாட்டுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நெஃப்யூ இருப்பார். அவர் எங்கே மாட்டிப்பார் அப்படின்னா சாதோம் அண்ட் குளோமோரால் என்ன பண்ணிப்பார்? மாட்டிப்பார். அப்போ அங்கே மாட்டிக்கிட்ட போது அங்கே என்ன ஆகுதுன்னா அங்கே சுற்றி இருக்க ராஜாங்கள்லாம் அங்கே ஒரு வார் நடக்குது. அங்கே அங்கே இருந்ததுனால என்ன பண்ணுறாங்க? இவருடைய அனைத்து ஷெப்பர்டு, அவரோட ஷீப்ஸ், அவரோட சொத்து கித்து எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? எடுத்துன்னு போயிட்டாங்க. வசனம் சொல்லுது, ஆபிரகாம் அவனுக்கு கீழே 318 பேர் ட்ரெயின்டு மேன் வச்சுருந்தாராம். அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு திரும்ப போய் எல்லாரையும் வீழ்த்தி இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இவரை மட்டும் கூட்டிகிட்டு வரல, இவரோட அனைத்து சகல செல்வங்களையும் சேர்த்து என்ன பண்ணாராம்? மீட்டி எடுத்துகிட்டு வந்தார். அதனால் இந்த இடத்துல அவர் என்ன பண்ணியிருந்துருக்கலாம்? அதையே பண்ணியிருந்துருக்கலாம். தேவன் உண்டாக்கின பிரச்சனைக்கு தேவனே என்ன பண்ணுவார்? இறங்கி வருவார். ஆமென். அப்போது அந்த இடம் வந்து ஆபிரகாமுக்கு தேவன் உண்டாக்கின பிரச்சனை கிடையாது. அதை நீங்கள் யாரும் மாற்றி என்ன பண்ணிக்கக்கூடாது? புரிஞ்சிக்கக்கூடாது. அது லாட்டோட டிசிஷன்னால அவனுக்கு உண்டான பிரச்சனை. உலகத்தானான ஒருத்தனுக்கு அவனுக்காக என்னாச்சு? ஒரு பிரச்சனை உண்டாச்சு. அதுக்கு இவர் என்ன பண்ணார்? போனார். அங்கே தேவன் அவர் என்ன பண்ணார்? பாதுகாத்தார். ஓகே. ஆனால் தேவன் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஏன் சுயத்தின் மூலயமா, என்னுடைய பலன் மூலயமா நான் ஏதோ என்ன பண்ண போகிறேன்? நான் போய் அடிச்சுட்டு வரேன் பிரதர், நான் போய் இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள். தேவன் உண்டாக்கின பிரச்சனைக்கு உங்களால் எப்படி தான் தீர்வு காண முடியும்னா தேவனே உங்களுடைய சித்தம் நடக்க கடவுது. சப்மிட் பண்ணிட்டு கம்முன்னு என்ன பண்ணிடணும்? உட்காந்துடணும். தேவனே என்ன பண்ணுவார்? இறங்கி விஷயங்களை செய்வார். உங்கள் கையில் என்ன இருக்கும்னா அந்த பிளெஸிங்கை திருப்பி படிங்க. என்னெல்லாம் வந்துச்சு அவங்களுக்கு. இதை படிக்கும்போது ஒருத்தரும் படிங்க. அதுக்குன்னு நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு ஆடு வரப்போகுது மாடு வரப்போகுதுன்னு நினச்சிக்காதீங்க. ஓகே. அதெல்லாம் அந்த காலத்தில் ஒருத்தன் ஒரு லாட் ஆடு வச்சுருக்கான், ஒரு லாட் மாடு வச்சுருக்கானா அதெல்லாம் இந்த காலத்தில் ஆடி ஃபார்ச்சுனர் வச்சுருக்க மாதிரி. ஓகேவா? அதனால் அங்கே இருக்க வசனத்தை பார்த்துட்டு ஏதோ நான் போயிட்டு நாளைக்கு புல் போட போகிறேன், நான் நாளைக்கு வீட்டில் 4 மாடு வச்சு பால் கறக்க போகிறேன்னு நினச்சிக்காதீங்க. அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமென், ஆமென். அந்த ஆசீர்வாதத்தை திரும்பி படிங்க. ஒவ்வொருத்தரும் உங்களுக்கான ஆசீர்வாதமாக இதை பாருங்கள். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆமென்.
எல்லா ப்ரீட்லேயும் கொடுத்துட்டாரு. ஆடு மாடை கொடுத்துட்டு ஒட்டகம் கொடுக்காம முடியல இல்லையா, எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. அப்போது அங்கே ஆவி சரியாக இருந்ததுனால எல்லாமே என்ன பண்ணுச்சு, வந்துச்சு. ஆவி சரியாக இல்லைன்னா அதுவும் என்ன இருக்காது, வந்திருக்காது. அதனால் அதையும் போட்டு என்ன பண்ணிக்கூடாது, குழப்பிக்கக்கூடாது. நான் எப்படியா இருந்தாலும் நான் கேட்டால் தேவன் என்ன பண்ணிவிடுவார், எல்லாத்தையும் கொடுத்துருவார். இது ஒரு சத்தியம் போல் புதுசாக இப்போது நான் வந்து முட்டி போட்டு நான் ஜோம் பண்ணால் எனக்கு கிடச்சிரும் பிரதர், நான் தான் பண்ண வேணாம்னு இருக்கேன் அப்படின்வாங்க. அப்போ அது அந்த இதுலேயே ஒரு ஆவிக்குரிய ஸ்பிரிட் எதுவும் சரியில்லைன்னு என்ன பண்ணிவிடும், தெரிஞ்சிடும். அப்போது நம்ம ஆவி தேவனோட ஆவிக்கு ஒப்பாக இருக்கும் போது அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம கேட்டுருக்கும் போது நம்மளுக்கு என்ன பண்ணுது, நடக்குது. ஆசீர்வாதங்கள் வருது. ஆசீர்வாதங்கள் வராமல்லாம் இருக்காது. ஓகே, இப்போ வேதாங்கத்தில் அப்படியே அடுத்து இப்போ இவரோட வாழ்க்கையை தாண்டி அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம அப்படியே போயிட்டே இருந்தோம்னா, இவருக்கு என்ன ஒரு மகன் பிறக்கிறான். அவங்களோட வழியெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, மலை மேலே கொண்டு போகிறதா இருக்கட்டும், அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணுறதா இருக்கட்டும். அப்போ ஐசக்கோட கதைக்குள்ளே வரும் இல்லையா. ஐசக்கோட விஷயங்களையும் படிக்கும்போது இப்போ நான் இந்த வசனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகே, அப்போ நிறைய வருடங்கள் ஓடி முடிந்தது. ஓகே, அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, முதல்ல சாரால என்ன பண்ணுறாங்க, ஆபிரகாமோட ஒய்ஃப் சாரா என்ன பண்ணுறாங்க, சாகுறாங்க. அவங்கள என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் புதைக்கிறாங்க. அடுத்து அங்கே ஒரு இஷ்யூ ஆகுது. அதுக்கப்புறம் ஆபிரகாம் இருக்கார். ஆபிரகாமுக்கு என்ன பண்ணுது, உடம்பு நிலைமை சரியில்லாமல் போது அவர் என்ன பண்ணுறாரு, அப்புறம் அவர் இறக்குறாரு. இப்போ முழு குடும்பமும் யார் கையில் இருக்குது, ஈசா கையில் இருக்குது. ஓகே, ஐசக் தான் இப்போ யார், ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. ஓகே, அவர் கதை இனிமேட்டு தான் என்ன பண்ண போகுது, ஆரம்பிக்க போகுது. ஓகே, கல்யாணம் ஆகிடுச்சு, 2 குழந்தைங்களும் அவளுக்கு பிறந்தாச்சு. இப்போ இவர் தான் என்ன பண்ணுறாரு, குடும்பத்தையே நடத்துகிறாரு. அடுத்து இப்போ நான் தான் என்ன பண்ணணும், எடுத்து நடத்தணும் அப்படின்னு அப்படி நிற்கிறாரு இல்லையா. அப்படி நிற்கக்கூடிய முதல் வாத்திகம் படிங்க, 26:1. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. ஆமென். இதுதான் முதல்ல அவர் தான் மெயினாக என்ன பண்ணுது, ஹிஸ்ட்ரி கண்டினியூ பண்ணுது. இதுக்கு முன்னாடி அவர் ரெபேக்காவை பார்த்தது ஒன்று இருக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி சின்ன வயசில் அவங்க அப்பா கூட மலையில் ஏறிட்டு வந்தது இருக்கும். இந்த மாதிரி குறிப்பீடுகள் தான். இவர் தான் இனிமேட்டு அப்படின்னு ஆரம்பிக்கிற முதல் இடத்துல என்ன வந்து நின்றுச்சான், பஞ்சம் வந்து நின்றுச்சு. இன்றைக்கி எல்லாம் நல்லா போயிட்டுருக்கோம். நம்ம இது இனிமேட்டு நம்ம எடுத்து நடத்துவோன்னு உள்ளே வரும்போது என்ன வந்து நிற்கும், பஞ்சம் வந்து நிற்கும், அழிவு வந்து நிற்கும். அப்போ உலகத்தானவனாக இருந்தால் என்ன சொல்லுவான், சகுனமே. இந்த வார்த்தை நான் நிறைய கிறிஸ்தவங்ககிட்ட நோட் பண்ணியிருக்கேன். சகுனமே என்ன இல்லை, சரியில்லை. இருங்க இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம். இவங்க என்ன மாதிரி கிறிஸ்தவங்கன்னு எனக்கு புரியாது. அப்போது சகுனத்தை பார்த்தோ நேரத்தை பார்த்தோ ஆசீர்வதிப்பவர் நம்ம தேவன் அல்ல. வசனத்தில் படிக்கிறோம், வார் இஸ்ரவேல்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் வார் நடக்கும்போது மலை மேலே வச்சு சண்டை நடக்கும்போது ஜெயிச்சிட்டாங்களாம். அவன் அடுத்து என்ன நினச்சானா, இவங்க தெய்வனுக்கு மலை மேலே என்ன இருக்கான், பவர் இருக்குது போல், நம்ம அவனை கீழே சண்டை கூப்பிடுவோன்னு கூப்பிட்டானா. இதுதான் உலகத்தோடைய புத்தி, அவ்வளோதான் உலகத்தோட புத்தி. சரிங்களா. அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், முதல்ல இவங்க தான் பண்ணணும்னு வரும்போது, இவங்க கையில் ஒரு விஷயம் போகும்போது, ஓகே இதுக்கப்புறம் நான் தான் நினைக்கும் போது அங்கே என்ன வருது, புதாகரமாக ஒரு பஞ்சம் வந்து நிற்கிது. அப்போது இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் எந்த இடத்துல டக்குன்னு விழுந்துடுறாங்கன்னா, இப்போ இப்போ ஈசாக்குன்னு படிக்கிறோம் இல்லையா, ஐசக்குன்னு படிக்கிறோம் இல்லையா, இவர் என்ன இது வரைக்கும் மிராக்கிலே பார்க்காதவரா கிடையாது இல்லையா. அப்போ இத்தனை வருஷமாக ஆபிரகாம் கீழே இருந்தவர் தான். ஆபிரகாமின் தேவன்னா யார், எங்கள் அப்பாவுடைய தேவன் தெரியாதா? எத்தனையோ விஷயத்த அவங்க கண்கள் என்ன பண்ணியிருக்கு, பார்த்துருக்கு. ஆனால் கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் வந்தோடனே அவங்க என்ன ஆயிடுறாங்க, அந்த இடத்துல நில குறைஞ்சிட்றாங்க. அப்போ அதுக்கு அப்படியே அடுத்தடுத்து படிச்சிக்கலானால் அவர் ஒரு டிசிஷனுக்கு வராரு. இந்த இடத்துல பஞ்சம் வருதுன்னு படிங்க பிரதர். அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஆமென். அப்போது ஆபிரகாமுக்கு இந்த தேசத்துக்கு போன்னு யார் சொன்னா, தேவன் சொன்னார். இந்த இடத்துக்கு போகாமல் இந்த இடத்துக்கு போன்றாருனா, அப்போ அங்கே ஆல்ரெடியாக ஒரு டிசிஷன் என்ன பண்ணிட்டாரு, எடுத்துட்டாரு. இந்த இடத்துல பஞ்சமா, ஓகே இப்போ நம்ம அடுத்து எங்கே போக போகிறோம், ஓகே அப்போ இந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார், முடிவுக்கே வந்துட்டார். பிரச்சனை வரும்போது நம்ம ஆள் ஸ்பெஷலிஸ்ட்டாக மாறிடுவான். அவனுக்கு காரில் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும், பைக்கில் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும், வீடு கொத்தனார்கிட்டையே போயிட்டு ஜன்னல் இங்கே கட்டாதீங்கன்னுவான். எல்லாத்துலேயும் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிடுவாங்க. உடம்பு சரியில்லைன்னா ஒரு 4 பேர்கிட்ட உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பாருங்களேன், 4 பேரும் 4 வித்தியாசமான இன்க்ரீடியன்ட் சொல்லுவாங்க. எல்லாத்துலேயும் என்ன இருக்கும்னா, பூண்டு இருக்கும், மஞ்சள் இருக்கும், பெப்பர் இருக்கும், தண்ணி இருக்கும், சுட தண்ணி இருக்கும், இதுதான் இருக்கும். வேறு வகையில் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. உடனே எல்லாம் ஹோமியோபதி
டிகிரி முடிச்சு பிடிஎஸ்டி முடிச்சு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துலேயும் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிடுவாங்க, அவ்வளோதான் இல்லையா. அங்கே அந்த மாதிரி இந்த இடத்துல இவர் என்ன ஆகிட்டாரு, ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டாரு. பஞ்சம் இந்த இடத்துல வந்திருக்குன்னா அப்போ அந்த இடத்துல பஞ்சம் இருக்காது, நான் அங்கே போகிறேன், அங்கே நான் என்ன ஆக போகிறேன் இது முடிவு பண்ணிட்டார். அங்கே தேவன் வந்து உன் புத்தி இல்லை கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கத்துறாரு, மண்டையில் கொட்டி அங்கே இல்லை இந்த இடத்துக்கு என்ன பண்ணு கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த என்ன பண்ணுறாரு, ஒரு அங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறாரு, கீரான்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. அந்த இடத்த அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்பெசிஃபை பண்ணி அங்கே கிளம்பி என்ன பண்ணு கிளம்பி போ, அங்கே போய் இருன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. அதை கேட்டு யோசித்து பாருங்கள், ஏதோ போனால் ஒரு ஆள் என்ன பண்ணல, பேக் பேக் மாட்டின்னு சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் என்ன பண்ணல, கிளம்பல. அவருடைய அப்பா சம்பாரித்து வச்ச அனைத்தையும் இல்லையா, அதுக்கப்புறம் அவருடைய ஒய்ஃபு, அவங்களுடைய குழந்தைங்க இல்லையா, அதுக்கப்புறம் அவருக்குன்னு இருக்கக்கூடிய விஷயம் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், கிளம்பணும். இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு அப்பார்ட்மெண்ட் ஒருவே நம்மளால் என்ன பண்ணலை முடியல. அப்போ அங்கே ஒரு தேசத்துலேருந்து அனைத்தையும் எடுத்துகிட்டு ஒரு இன்னொரு தேசத்துக்கு என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. அப்போ இதுக்கு தேவனுடைய சித்தத்திற்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, செவி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நாட் ஒன்லி ஹியரிங் என்ன பண்ணுறாங்க, செய்கிறார்கள் இல்லையா. அதுக்கு சப்மிட் பண்ணி தே ஆர் டூயிங். அடுத்து படிங்க பிரதர். அப்போது இருங்க நான் கான்டெக்ட் சொல்லிடுறேன். அப்போ அடுத்து அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க செட்டில் டவுன் ஆகும்போது இப்போ திருப்பியும் அதே பார்த்துக்கோங்க, பஞ்சம் வந்ததுனால தான் இவன் எங்கே போகிறான், இந்த இடத்துக்கு வரான். இந்த இடத்துக்கு வந்தோடனே சேம் பேட்டர்ன், பஞ்சம் வருது, அடுத்து என்ன வரும், பிரச்சனை வரும். அதே மாதிரி அங்கேயும் ஒரு பிரச்சனை வருது. இவங்க அப்பாவுக்கு தோணுன அதே ஞானம் இவருக்கு என்ன பண்ணுது, மண்டைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வருது. வந்து என்ன சொல்லுது, போகிறது புது இடம், உன்னோடைய ஒய்ஃப் வேறு பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க, உன்னை கொன்னுட்டு உன் ஒய்ஃப் என்ன பண்ணிவிடுவாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு ஒரு ஞானம், உலகிக ஞானம் என்ன பண்ணுது, காதுக்குள்ளே பேசுது. அவங்க அப்பாவுக்கு எப்படி பேசிச்சோ அதே மாதிரி இங்கேயும் பேசுது. அப்போ இவரும் அதே சேம் டாக்டிக்ஸ், ஃபேமிலி ஃபுல்லாக ஒரே டாக்டிக்ஸ் தான். அவரும் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு யார் கேட்டாலும் நீ என் ஒய்ஃப் கிடையாது, என்னன்னு சொல்லிடணும், சகோதரின்னு என்ன பண்ணிடணும் சொல்லிடணும், யார் கேட்டாலும் என்னை கொன்றுவாங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா. அப்போ அதுக்கப்புறமா படிக்கிறோம், அவர் அங்கே போகிறாரு. அங்கே போய் அங்கே கூடாரெல்லாம் போட்டு அவர் அமைச்சு அங்கே இருக்கும் போதும் திருப்பி இதே விஷயம் நடக்குது. அங்கே மேலேருந்து கிங்கு வந்து விண்டோ திறந்து கீழே பார்த்தான்னா இவங்க 2 பேர் இருக்கிறத பார்க்குறாரு. அப்போ இவர் கண்டுபிடிச்சிடுறாரு, இவங்க 2 பேர் சகோதரன் கிடையாது, இவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு கண்டுபிடிச்சிட்டு அவர் அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, திருப்பி அங்கே ஒரு விவாதம் நடக்குது. விவாதம் நடந்துட்டு இப்போ பாருங்கள், இவருக்கு இந்த கதையை வந்து ஆபிரகாம் இவருக்கு சொல்லியிருப்பாருன்னு தேவனுக்கு என்ன பண்ணோம் தெரியும். அப்போ கொஞ்ச நேரத்தில் அங்கே ஒரு சுயம் வந்திருக்கும். என்ன சொல்லுவோம், அப்போ பிரச்சனை வந்துச்சு, இப்போ அடுத்து உடனே நம்மளுக்கு என்ன வந்துடும், பிளெஸ்ஸிங்ஸ் வந்துடும், ஓகே ரெடி ஆகிக்கோ அப்படின்னு வரும்போது அங்கே என்ன பண்ணல, தேவன் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்கல. ஓகே, அங்கே அவ்வளோ பிரச்சனையான பிறகு அங்கே தேவன் அவங்களுக்கு சேஃப்டி கொடுக்குறார். படிங்க. பின்பு அபிமெலேக்கு இந்த புருஷனை ஆகிலும் இவன் மனைவியை ஆகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களும் அறிய சொன்னான். ஆமென். ஓகே, அப்போ சில இடத்துல பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், ஐயோ பிரச்சனை வருது அடுத்து என்னமோ ஆக போகுதுன்னு நினைக்கிறோம் இல்லையா. அப்போ அங்கே தேவன் சில நேரத்தில் நம்மளுக்கு அடுத்து கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களுக்கு நம்மளை என்ன பண்ணுறாரு, ப்ரிப்பேர் பண்ணுறாரு. இப்போ அடுத்தடுத்து படிச்சிங்கன்னா நம்ம அதுக்குள்ளே போவோம். பட் இந்த இடத்துல ஏன் இந்த சேஃப்டி இவ்வளோ முக்கியன்றது நம்ம அடுத்து படிக்கும்போது தெரியும். ஓகே, அப்போது நம்மளுக்கு சில நேரத்தில் சில பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், பயந்துடுறோம். இன்னும் 4 பேர் முன்னாடி நம்மளுக்கு இப்படி அசிங்கமாகிடுச்சு, 4 பேர் முன்னாடி நம்மளுக்கு வெக்கமாக ஆகிடுச்சு, அசிங்கமாக ஆகிடுச்சு. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்க கண்ணும் மூளையும் என்ன யோசிக்கும்னு தெரியாது. நம்ம இங்கே அப்படியே பயந்த மாதிரி நின்றுட்டுருப்போம். அவன் என்ன நினைப்பான், இத்தனை பேர் நின்று கத்துறாங்க, கொஞ்சமாச்சும் நவுறுதான் பாரு அந்த பொம்பளைன்னு நினச்சிருப்பான். அவன் அடுத்த மாதம் சண்டை போடலான்னு வச்சுருப்பான். இப்போ இதை பார்த்துட்டு அவன் என்ன பண்ண மாட்டான், சண்டை போட மாட்டான் இல்லையா. நம்மளுக்கு தெரியாது தேவன் என்ன பண்ணுறாருன்னு இல்லையா. அப்போது ஒரு பிரச்சனை வருது, அதை நீங்கள் நின்று ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். பிரச்சனை மூலமாக ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, பிரச்சனை மூலமாக சேஃப்டியையும் என் தேவன் என்ன பண்ணுவார், ப்ரொவைட் பண்ணுவார். ஓகே, அப்போ நிறைய இடத்துல நம்மளுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை தாங்க முடியாத அளவு சில மனிதன் என்ன பண்ணுறான், மாறுறான். அப்போ முதல் வாரம் பார்த்திங்கன்னா எல்லாமே யாருனால தான் வந்துச்சு, தேவனால தான் வந்துச்சு. அடுத்து ஒரு பொண்டாட்டியை கொடுத்தோடனே ஆமாம்மா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது எல்லாத்தையும் உண்டாக்குனேன் அப்படின்னு அவங்ககிட்ட என்ன பண்ணுவார், சொல்லுவார். அடுத்து குழந்தைங்கள் வரும்போது அப்பாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணன்னு தெரியுமா, அம்மாலாம் ராத்திரி முழுக்க முழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே என்ன போயிடுது, தேவன் தான் இதை உண்டாக்குனாருன்றது போயிடுது. ஆனால் சில பிரச்சனைகளுக்குள்ளே கொண்டு வரும்போது நாவலை திரும்ப என்னவே வருது, தேவன்தான் தேவன்தான் தேவன்தான். அந்த பிரச்சனை நம்மளை என்ன பண்ணுது, ட்ரெயின் பண்ணுது. நம்ம அந்த பிரச்சனை எனக்கு வரப்போகிற ஆசீர்வாதத்துக்கு அந்த பிரச்சனை என்ன பண்ணுது, ரெடி பண்ணுது.
அப்போது பிரச்சனை எனக்கு வெறும் ஆசீர்வாதத்தை கொடுப்பதில்லை, பிரச்சனை என்னுடைய ஆசீர்வாதத்தை வெயிற்றுக்கொண்டு நான் என் தேவனுடைய மிகு நாள் நடந்து போகிறதற்கு எனக்கு தேவையான அனைத்தையும் நான் எங்கே தான் கற்றுக்கிறேன்? பிரச்சனைக்குள்ளே இருக்கும்போது தான் நான் என்ன பண்ணுறேன்? கற்றுக்கிறேன். அப்போ வனாந்திரத்தின் பீரியட்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? இஸ்ரவேலோட மக்களில் பார்க்குறோம் இல்லையா? அப்போ வனாந்திரத்தின் பீரியட் ஏன் இவ்வளோ முக்கியம்? ஒரேடியாக கொண்டு போயிருந்துருக்கலாம்ல, ஏன் இவ்வளோ முக்கியம்? வனாந்தரத்தில் கற்றுக்கிட்ட டீச்சிங்ஸ் அதை தான் இன்றைக்கி வரைக்கும் எல்லோரும் மேடையில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? பேசிக்கிட்டு இருக்காங்க. கானான்குள்ள இப்படி ஆயிடுச்சு, எண்ணியும் தேனும் ஓடுகின்ற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனோன்னே எல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க, அதை தான் பேசிக்கிட்டே இருக்கோமா? முக்கால்வாசி பிரசங்கம் எல்லோரும் எங்கேருந்து எடுக்கிறாங்க? டெசர்டேஷனில் அந்த இடத்துல எல்லோரும் இருக்கும் போது அங்கேருந்து எடுக்கிறாங்க. அப்போ அங்கே தான் அவ்வளோ டீச்சிங் இருக்குது. அப்போது ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்திற்கு தேவன் கொண்டு வந்து தரப்போகிறார் என்றால் அதற்கு முன்பாக தேவன் என்னத்தை தர வேண்டும்? பிரச்சனையை கொடுத்து அதில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தா இந்த குடும்பம் என்கிட்ட விலகிடாதில்ல, இவன் நாளைக்கு விலகிட மாட்டான்ல, அவன் நாளைக்கு விலகிட மாட்டான்ல, என் மக தானே, பிரச்சனையில் எதுவும் விலகிடலையே, ஓகே இப்போ இவளால் இந்த பிளெஸிங் என்ன பண்ண முடியும்? தாங்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இவங்கள ப்ளஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்? அதுக்கப்புறமா ப்ளஸ் பண்ணுவார். ஸோ சில இடத்துல நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன ஆயிடுறோம்? நில குழஞ்சி போயிடுறோம். ஸோ அதுக்கப்புறமா வரக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸை நம்ம என்ன பண்ணுறதில்ல? பார்ப்பதில்லை. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அடுத்து அவன் என்ன பண்ணிடுறான்? நீ தயவு செஞ்சு என் இடத்துல என்ன பண்ணாத, இருக்காத, நீ இந்த கேரிக்கு வெளியே என்ன பண்ணிக்கோ, போய் கேம்ப் பண்ணிக்கோன்ட்டான். நல்லா மனசில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு படித்த ஃபேமன்னா என்னன்னு சொன்னேன்? இன்னமும் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஓகே, இவன் வெளியே போய் கூடாரத்தை போட்டு இவனுக்கு அங்கே என்னெல்லாம் ஆகுதுன்னு பாருங்கள். 26:12 நினைக்கிறேன், படிங்க அந்த ஆசீர்வாதங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமென் ஆமென். எத்தனை மடங்கு அடைஞ்சானா? எது நடந்துட்டு இருக்கும் போது? பஞ்சம் நடந்துட்டு இருக்கும் போது ஒருத்தன் விதைக்கிறான், அது எத்தனை மடங்கு விளையுதான்? 100 மடங்கு விளையுதான். இதை எவனா எங்கேயாவது பார்த்துருப்பானா? பஞ்சம்னாலே நம்ம என்னன்னு பேசணும்? சோறு இருக்காது, தண்ணி இருக்காது, விளைச்சல் இருக்காது, அதுதான் பஞ்சம் இல்லையா? பஞ்சத்தில் ஒருத்தன் விளைவிடுறானா அது 100 மடங்கு வருது. அந்த வசனத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க பிரதர். அவன் ஐஸ்வர்யவனாய் மாறி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் மாறினான். ஆமென். அப்போது இந்த மகா பெரியவனாய் ஒருத்தன் மாறுறான்ல, இவனை எது இங்கே இந்த இடத்துல தான் நீ விதை போடணும்னு எது அவனை அங்கேருந்து அமிச்சிச்சு? அந்த பிரச்சனை தான் அவனை என்ன பண்ணுச்சு? அமிச்சிச்சு. அப்போது சில நேரத்தில் நம்ம என்ன ஆயிரும்? பிரச்சனை வருதா, தேவன் கைவிட்டார் போல், இதுக்கப்புறம் நானே தான் என்னென்ன பண்ணி வைக்கணும், பார்த்துக்கணும். சில கிறிஸ்தவங்கிட்ட பேசவே பயமாக இருக்குது. பிரச்சனையில் இருக்கேன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எதனா ஸ்பிரிச்சுவலாக பேச ஆரம்பித்தாலே அவங்களோட பதில் என்ன தான்? ஆவிக்குரிய விஷயம்லாம் இருக்கட்டும் பிரதர், இப்போ இஎம்ஐ வருது, அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? தேவன் நடத்துவார் நம்ம வாய ஆரம்பித்தாலே அவங்க என்ன தான் சொல்கிறாங்க? அதெல்லாம் இருக்கட்டும், பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணுமே, என்ன பண்ண போகிறீங்க? அந்த ஒரு வார்த்தை நம்மளை என்ன பண்ணிடுது? அப்படியே அவ்வளோதான், ஃபினிஷ், க்ளோஸ்ட். போன சண்டே பேசுனது, முன்னாடி சண்டே பேசுனது எல்லாம் என்ன பண்ணுச்சு? முடிஞ்சு, ஒரே பால் அவுட், அவ்வளோதான் இல்லையா? சில இடத்துல பிரச்சனை வர்றது இதுக்கு தான். இது முதல் தாட்டி நடக்கும், 2வது தாட்டி நம்ம ஆவி உடையலாம், 3வது தாட்டி பிரச்சனை இருக்கும்போது யோ போயாயோ அப்படின்ட்டுருவோம் இல்லையா? நான் என் தேவன்கிட்ட நான் என்ன பண்ணிக்கிறேன்? பார்த்துக்கிறேன். அப்போ 3வது தாட்டி தேவனை நம்ம என்ன பண்ணுவோம்? பரிசிக்க ஆரம்பிப்போம், அவர்கிட்ட போக ஆரம்பிப்போம், அவர் மேலே டிபெண்ட் ஆக ஆரம்பிப்போம். அங்கே தான் தேவன் என்ன பண்ணுறான்? இப்போ நீ ரெடி, இப்போ வா, இந்த இடத்துல விதையை போடு, இதை நான் என்ன பண்ண போகிறேன்? ஆசீர்வதிக்க போகிறேன். அப்போ ஒரு இடத்துல பிரச்சனை வருதுன்னா உடனே நம்ம முத்தி எங்கே போயிடுது? போச்சு, அவ்வளோதான், தேவன் நம்மளை என்ன பண்ணிட்டாரு? கைவிட்டாரு, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல். எல்லா பிரச்சனையும் பனிஷ்மெண்ட் இல்லை, சரிங்களா? ஒரு இடத்துல ஒரு பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தார், தலை வலிச்சுனே இருந்துச்சான். அவருக்கு எப்போ கண்ணாடி போட்டாலும் தலை வலிக்குமா, இதுதான் ஒரு பிரச்சனை. அப்போ அவர் கண்ணாடி போட்டால் தான் வசனம் படிக்க முடியும். அப்போ ரொம்ப நாளாக இதை அவங்களுடைய மனைவி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம், பாருங்கள் நீங்கள் இவ்வளோ மினிஸ்ட்ரின்னு போகிறீங்க, இவ்வளோ பண்ணுறீங்க, நிம்மதியாக அவங்களால உட்காந்து வசனம் படிக்க முடியுதா? முடியலல்ல. பாருங்கள், அப்போ தேவனுக்கே பிடிக்கல, நீங்கள் முதல்ல வீட்டை என்ன பண்ணுங்கள், பார்க்க ஆரம்பிங்க அப்படின்றாங்களாம். என்னடா இதுன்னு மனசு கஷ்டமாக இருந்த மனுஷன் போயிட்டு என்ன இதுன்னு செக் பண்ணலான்னு போனால் பிரெயினில் டியூமர் இருந்திருக்கு. தேவன் அந்த வலியை எடுத்து போட்டு இருந்தாருன்னா டியூமர் என்ன இருக்காது?
தெரிஞ்சிருக்காது. சரி, டியூமரே எடுத்து போட்டு வந்துருக்கலாம்ல, இப்படி எவனோ ஒருத்தன் யோசிப்பான். டியூமரே எடுத்து போட்டுருந்தா இந்த சாட்சி எவனுக்கும் என்ன பண்ணியிருக்காது, போய் சேர்ந்துருக்காது. அவருக்கு இருந்துச்சுன்னு தெரியாது, தேவன் அதை எடுத்து போட்டாருன்னு தெரியாது, அது ஒரு பெரிய மிராக்கலாகவும் இருந்திருக்காது. அப்போ சில இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னா அது பின்ன என்ன வரப்போகுது, எனக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது. ஆனால் அந்த பிரச்சனை நின்ட்டனா மட்டும் போதும், எனக்கு என்ன வந்துடும், ஆசீர்வாதம் வந்துடும். சரி பிரதர், ஆமீன் தானே சொல்ல வந்தீங்க, நல்லா நல்லா சொல்லுங்கள், எதுக்கு பாதியிலே ஏற்றிட்டு இறக்கிட்டீங்க, சொல்லுங்கள். ஆமேன், ஆமேன். நல்ல எனக்கு பிரச்சனை வருதுன்னா அடுத்து என்ன வரப்போகுது, ஆசீர்வாதம் வரப்போகுது. ஆசீர்வாதத்தின் தேவன் என்னுடைய தேவன். ஆமேன், ஆமேன். பிரச்சனையின் தேவன் அல்ல, இல்லையா? எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணம் ஆசீர்வாதம். எனக்கு இங்கே ஒரு பஞ்சம் இருக்குன்னா அடுத்து நான் போடுறது எத்தனை மடங்கு ஆசீர்வதிக்க போகிறாரு, 1000 மடங்கு. அந்த தேசமே அவனால் தப்பிச்சிருக்கோம், இல்லையா? இப்போ அடுத்து அதோட கான்டெக்ட் அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அங்கே என்ன தெரியுமா நடக்குது, சுற்றி இருக்க எல்லாவனுக்கும் அவன் மேலே விரோதம் வர ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் என்ன ஆகுது, விரோதம் வர ஆரம்பிக்குது. அவன் எந்தெந்த இடத்துலலாம் போயிட்டு கிணறு தோன்றானோ அந்த இடத்துலலாம் தண்ணி என்ன பண்ணுது, வருது. தேசம் பஞ்சத்தில் இருக்குது. அவன் எங்கெல்லாம் தோன்றானோ அங்கெல்லாம் தண்ணி வருது, ஆனால் தேசம் பஞ்சத்தில் இருக்குது. அப்போ ஒரு இடமே அவன் தோன்றான், உடனே அந்த 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 ஆட்கள்லாம் வந்துடுவாங்க. இல்லை இது ஊரோட இது நாங்கள் வச்சுக்கிறோம். மண்ணை போட்டு என்ன பண்ணிவிடுவான், மூடிடுவான். இல்லை இதை நாங்கள் தரமாட்டோம், இதை வச்சுக்கோ, நீ இன்னும் தாண்டி போய். அப்போ அப்படியே பார்த்துனே வந்தோன்னா அவன் தொடர்ந்து ஒரு 4-5 இடத்துல என்ன பண்ணுறான், அந்த மாதிரி வெட்டி வைக்கிறான். தண்ணி வருது, இவன் வந்து அதை என்ன பண்ணிக்கிறான், அவனுக்குன்னு எடுத்துக்கிறான். அப்போது இந்த இடத்துல நம்ம இருந்திருந்தோம்னா எனக்கும் தண்ணி வேணாம், உனக்கும் தண்ணி வேணாம், போடா அப்படின்னு இருப்போம், இல்லையா? ஆனால் நான் நினைக்கிறேன் இவனை வச்சு அந்த ஊருக்கு இப்போ எத்தனை இது ஆச்சு, 4-5 இடம் தான் கொடுத்துட்டாரு. இப்போ பஞ்சத்தை தீக்கிறதுக்கு ஒருத்தனை என்ன பண்ணிட்டார், அவர் யூஸ் பண்ணிட்டாரு. அப்போ சில இடத்துல நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் மற்றவன் எடுத்துக்கிறான்னும் போது நம்மளுக்கு உடனே என்ன ஆகிடுது, மனசு கஷ்டமாயிடுது, இல்லையா? ஆனால் தேவன் வெறும் உன்னுடைய தேவன் மட்டுமல்ல. ஒரு போதகர் பேசும்போது ரொம்ப அழகாக சொன்னார், ஆசீர்வாதம்ன்றது ஒரு குடும்பத்துக்கு வருது, ஒரு மனிதனுக்கு வருதுன்னா அவனை வந்து ஒரு மிகப்பெரிய மரம் மாதிரி ஆக்குவாராம். நல்ல இந்த ஆலமரம்லாம் பார்க்குறீங்கல்ல, நம்ம வீட்டுக்கு வெளியே ஒரு பெரிய பேனியன் ட்ரீ இருக்குது, இல்லையா? அந்த மாதிரி ஒரு பெரிய மரம் மாதிரி ஆக்குவாராம். நாளைக்கு அந்த மரம் நினச்சக்கூடாது என்னை தேவன் ஆசீர்வாதத்துக்கு காரணம் நான் வந்து நல்ல மரம், நான் நல்ல செடியாக இருந்தேன், அதனால் தேவன் என்ன பண்ணார், ஆசீர்வதித்தார்னு. பக்கத்தில் இருக்க குருவி சத்தம் கேட்டு கூட உன்னை ஆசீர்வதித்திருப்பார் அப்படின்பாரு. அதுதான் உண்மை. தேவன் ஒருவனை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அவனை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன ஆவான், பிளெஸ்ஸிங்காக மாறுவான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிளெஸ்ஸிங்கும் அது ஆபிரகாமின் பிளெஸ்ஸிங்கோட ஒரு லைனே என்ன, நீ மற்றவங்களுக்கு என்னவா ஆக போகிற, ஆசீர்வாதமாக ஆக போகிற. அப்போ அங்கே வந்துட்டு ஏன் ஆசீர்வாதம் நான் என்ன பண்ண மாட்டேன், தரமாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. தேவன் எப்படி நம்மளுக்கு கொடுத்தாரோ நம்மக்கிட்டேருந்து ஒருத்தனுக்கு போதுன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக ஓகே, என் மூலயமா யூ ஆர் கெட்டிங் பிளெஸ்டு, இல்லையா? அது இதில் இன்னொரு ரகமான கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, என் மூலயமா தான் உனக்கு ஆசீர்வாதம் வந்துச்சுன்றதை நான் என்ன பண்ணுவாங்க வந்து தெரிவிக்கணும். ஆண்டவர் அவன் ஒத்துக்கவே மாட்டான், ஆண்டவர் அவனுக்கு நான் எப்படி ஆண்டவரே கொடுக்கறது, அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. ஓகே, அவனுக்கு தெரியுதோ தெரியலையோ தேவன் உன்னை ஆசீர்வாதமாக வச்சுருக்கார், ஆசீர்வாதமாகவே உன்னையே தான் வச்சுருக்கார். அப்போ 4 பேர் உங்ககிட்ட வந்து உன் கிளைக்கு அடியில் நிற்கிறான் அப்படின்னா, இந்த கிளைலாம் எப்படி வந்து தெரியுமா, நான் சின்ன செடியாக இருக்கும்போது நான் தேவன் மேலே வச்சது, அதனால தான் நான் இப்படி மரமாக இருக்கேன். என்ன பண்ணக்கூடாது, அது தலை மேலே என்ன பண்ணிடக்கூடாது, கிரீடம் போல் ஏறிடக்கூடாது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆமேன், ஆமேன். அப்போது எப்படி பிரச்சனைன்னு நம்மளுக்கு ஒன்று வரும்போது அது வெறும் பிரச்சனை இல்லை, அதுலேருந்து பிளெஸ்ஸிங்ஸ் வருதோ அதே மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ்னு ஒன்று வந்தாலும் அது வெறும் பிளெஸ்ஸிங் இல்லை, அதுலேருந்து என்ன ஆகலாம், ஃபாலும் நடக்கலாம். இப்போ எல்லார் மூஞ்சும் மாறிடும். ஓகே, பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும் போதும் தேவன் தான், பிரச்சனை இருக்கும் போதும் தேவன் தான். இது எவனுக்கு இருக்கோ அவனுக்கு பிரச்சனையும் பிளெஸ்ஸிங் தான், பிளெஸ்ஸிங்கும் பிளெஸ்ஸிங் தான். அவ்வளோதான், அவ்வளோ சிம்பிள் நம்ம தேவன், இல்லையா? நம்ம தான் மண்டையெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு காம்ப்ளிகேட் ஆக்கிட்டு இருக்கோம், இல்லையா? ஸோ அப்படியே பாருங்கள், அதிலே பாருங்கள். அப்போது இந்த இடத்துல ஏன் உங்களுக்கு சேஃப்டி வந்துச்சுன்னு புரியும். நான் கிணத்தை தோண்டி தண்ணி வந்ததை பார்த்ததுக்கே அவன் கோவப்பட்டு என்ன பண்ணிடுறான், மண்ணை போட்டு மூடிடுறான். ஏன்னா அவன் கொண்டுட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது என் விளைச்சல்லாம் எடுத்துன்னு. இது தெரிஞ்ச தேவன் முன்னாடியே என்ன சொல்லிட்டாரு அந்த ராஜா வச்சு, ஒருத்தனும் அவனை தொட்டிங்க நான் என்ன பண்ணிவிடுவேன் உன்னை. ஆமாம், அப்போது ஒரு பிரச்சனை வருது, அதுலேருந்து ஒரு சேஃப்டி வருதுன்னா அது அவர் பாருங்கள் எவ்வளோ முன்னெச்சரிக்கையாக யோசித்து உனக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், உன்னை உன் குடும்பத்தையே நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெடி பண்ணியிருக்கேன். உனக்கு தேவையான நம்பிக்கையை நான் கொடுத்துருக்கேன், உனக்கு தேவையான ஆற்றல் நான் கொடுத்துருக்கேன், உனக்கு தேவையான சேஃப்டியை நான் கொடுத்துருக்கேன். எங்கேருந்து கொடுத்தேன், எல்லாம் அப்படியே பொத்தி பொத்தி வச்சா.
உன்னை அவர் டெஸ்ட் பண்ணுவார். குடும்பத்தையும் என்ன பண்ணுவார்? டெஸ்ட் பண்ணுவார். அந்த பிரச்சனையில் இந்த குடும்பம் எப்படி நிற்கிது, நானும் என் குடும்பத்தார் யாரையே இது பண்ணுவோமா? கர்த்தரே. அது வருதா வாயிலிருந்துன்னு அவர் எங்கே வச்சு பார்க்க முடியும்? பிரச்சனை வச்சு தான் பார்க்க முடியும். அப்போ இன்றைக்கி குடும்பத்தோடு நாங்கள் ஒரு இடத்துல நிற்கிறோம், எங்களுக்கு இது என்னடா இது, நாங்கள் எங்களுக்கு போய் இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கிறோன்னா கவலையே வேண்டாம். தேவன் என்னத்தை வச்சுருக்காரு? ஆசீர்வாதத்தை வச்சுருக்காரு உங்கள் குடும்பத்திற்கு. ஆமேன், ஆமேன். அந்த ஆசீர்வாதம் வரணும்னா பிரச்சனையில் நாக்கு என்ன சொல்லணும்? நானும் என் வீட்டாரும் ஆமேன் கர்த்தரையே சேவிப்போம். அது வரணும் பிரச்சனையில் இருக்கும் போது. ஆமேன். ஓகே, அடுத்த கட்டம், அடுத்த பஞ்சம் எங்கே வருதுன்னு பாருங்கள். அடுத்த பஞ்சம் எங்கே வருதுன்னு பார்த்தோம்னா ஜோசஃபோட லைஃப்பில் வருது. ஜோசப் யார்? சூப்பர், ஜேக்கப்போடைய பையன். ஜேக்கப் யார்? ஈசாக்கோட. வெரி குட். ஸோ லீனேஜில் தான் போகிறோம். ஓகேவா? அடுத்த பஞ்சம் தேசத்தில் எங்கே வருதுன்னா ஜோசஃபுடைய வாழ்க்கையில் வருது. ஜோசஃபுடைய வாழ்க்கைலாம் 41வது அதிகாரத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, ஓகே, 41 முன்னாடிலேருந்தே ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை எடுங்க. பட் காலம் தாமதமாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஓகே, இப்போ ஜோசஃபோட லைஃப் பார்த்தீங்கன்னா அவரோட கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 ட்ரீம் அதுலேருந்து ஆரம்பிக்குது. பட் அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அவர் எதுக்குள்ளே தள்ளப்படுறாரு? ஹீஸ் பின் த்ரோன் இன்டு கரெக்ட், குழிக்குள்ளே தள்ளப்படுறாரு. கரெக்டாக அவங்களோட சகோதரர்களால் குழிக்குள்ளே தள்ளப்பட்டுருக்கிறாரு. அதுக்கப்புறம் அதே சகோதரரால் சரி குழியில் வந்துட்டேனே, சரி ஓகே என் லைஃப்பில் ஒரு குழின்னு ஒன்று ஆயிடுச்சு, நான் இதுலேருந்து எப்படியாவது என்ன பண்ணுறேன், மீண்டு வந்துடுறேன். இல்லை, அடுத்து நீ என்னவா மாற போகிற? ஸ்லேவாக மாற போகிற. அடிமையாக என்ன பண்ண போகிறோம்? உன்னை விற்க போகிறோம். அப்போ கொண்டு போய் அவனை என்ன பண்ணுறாரு? அடிமையாக என்ன பண்ணுறாங்க? அவனை கொண்டு போய் விற்கிறாங்க. அப்போ அவன் வாழ்க்கையை பாருங்கள். தகப்பனுக்கு ரொம்ப பிடிச்ச புள்ள இல்லையா? குழிக்குள்ளே தள்ளி கொள்ளலான்னு பார்த்தாங்க. அப்புறம் குழியிலேருந்து எடுத்து என்ன பண்ணாங்க? ஸ்லேவாக விற்றாங்க, அடிமையாக விற்றாங்க. அடிமையாக விற்ற இடத்துல ஒரு நல்ல மாஸ்டர் என்ன பண்ணான்? பார்த்துட்டான். நல்ல மாஸ்டரும் இவனை பார்த்துட்டான் இல்லையா? ஓகே, நான் எஜமா, நீ என்ன பண்ணி எனக்கு அடிமையாக வந்துடணும்னா இவனும் என்ன பண்ணிட்டான்? போயிட்டான். அப்போ இவன் வேலை செய்கிறதையும் இவனோட புத்திசாலித்தனத்தையும் எல்லாத்தையும் பார்த்தா அந்த எஜமானிக்கு இவனை என்ன பண்ணியிருக்கு? ரொம்ப பிடிச்சிருச்சு. அங்கே போய் அடுத்து என்ன ஆகுது? அங்கே இருக்க அந்த ஒரு அம்மாவால் இவனுக்கு என்ன ஆகுது? ஒரு பிரச்சனையாகுது இல்லையா? அப்போ திருப்பி மேலே என்ன ஒரு பழி விழுது மேலே. அப்போ நான் குழிலையும் தள்ளப்பட்டுட்டேன், என் வாழ்க்கையில் அதுவும் இருக்குது. அதை விட்டு கொஞ்சம் முன்னாடி வந்தால் அடுத்து நான் அடிமையாகவும் ஆகிட்டேன். அடுத்து சரி அடிமைத்தனத்தானே அதுலேருந்து வெளியே வந்துடலான்னு இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தால் இப்போ மேலே என்ன பண்ணிட்டாங்க? பழியும் சுமத்திட்டாங்க. இப்போ இவ்வளோ இருக்குது. அப்போ இவ்வளோதானா? பழிக்கு அப்புறமா திருப்பி எங்கே போகணும்? பிரிசனுக்கு, ஜெயிலில் போய் உட்காரு. அப்போ இப்போ அவனோட மனநிலைமையை கொஞ்சம் யோசித்து ஜெயிலில் உட்காந்துருக்கான். வாழ்க்கையே இதுதான் இல்லையா? இந்த வாழ்க்கை தான் அவன் நாளைக்கு என்ன மாதிரி மாறினானோ அதில் அவனை தேவனுக்குள்ளே இருக்க வச்சிச்சு. சரி, அவன் 2 வருஷம் எங்கே இருந்தான்? ஜெயிலுக்குள்ளே இருந்தான். அந்த 2 வருஷமும் அவனோட அதே சிறையில் அந்த சைடில் என்ன பண்ணியிருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரு என்ன வருது? சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்தை இவர் என்ன பண்ணுறாரு? தேவனோட ஆவி மூலயமா அவர் என்ன இன்டரப்ட் பண்ணுறாரு. நான் ஓகே இதுக்கு இதுதான் அர்த்தம், இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? சொல்கிறாரு. அவர் சொன்ன மாதிரியே நடந்துச்சான். ஓகே, அப்போ ஒருத்தன் என்ன ஆகிட்டான்? திரும்பி ராஜா கிட்டே என்ன பண்ணிட்டான்? போயிட்டான். அவர் பெரிய பொசிஷனில் இருந்தவர் தப்பாக திரும்பி ஜெயிலில் போடப்பட்டார். ஜெயிலில் அவருக்கு வந்த கனவை ஜோசப் என்ன பண்ணுறான்? இல்லை நீ திரும்பி ராஜா கிட்டே போயிடுவேன்ட்டார். அதே மாதிரி என்ன பண்ணிட்டான்? போயிட்டான். போன உடனே அவர் போய் ராஜா கிட்ட, ராஜா ஜெயிலில் ஒருத்தனை பார்த்தேன், அவன் எனக்கு வந்த கனவுக்கு அவன் என்ன பண்ணான்? கரெக்டாக சொன்னான். அதே மாதிரி நான் இங்கே வந்துட்டேன்னு சொல்லியிருந்தான்னா ராஜா என்ன பண்ணியிருப்பார்? டேய் போடா, நான் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டேனா? கனவு வந்துச்சான், அவன் அதுக்கு வழி சொன்னானா? இது எதுக்கு நீ வந்து என்கிட்ட சொல்லின்னு இருக்க? நான் உன்னை இதெல்லாம் கேட்டேனா? உன் வேலை என்ன? கப் பேரர், போ பேர் பண்ணு, போ கம்முன்னு இரு. அங்கேயே என்ன பண்ணியிருக்கோம்? முடிஞ்சிருக்கும். ராஜாவுக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவு ராஜாவை தூங்க விடாமல் பண்ணுச்சு. அவனுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து அந்த பிரச்சனையோட தீர்வாக யாரை வச்சுருந்தாரு? அப்போ தான் கப் பேரருக்கும் ஞாபகமும் வர வச்சார் இல்லையா? எல்லாம் என் கையிலேருந்து நான் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிட்டேன், என்ன படித்து முடிக்கணுமோ படித்து முடிச்சிட்டேன், வேலைக்கு போயிட்டேன், எல்லாம் பண்ணி க்ளீனாக பண்ணி முடிச்சிட்டேன். இன்னும் எதுவும் நடக்க மாட்டேங்குது. நடக்க வேண்டிய காலம் வரும். இப்போயே நடக்க வச்சாருன்னா அந்த சைடு என்ன எடுபடாது. அங்கே சில பிரச்சனைகள் வர வேண்டியது இருக்குது. வெயிட் ஓகே, அவசரப்பட வேண்டாம், வெயிட். ஓகே, அப்போது 41வது அதிகாரம் ஸ்டார்டிங் படிங்க. அந்த ராஜாவுக்கு ஒரு என்ன வருது? ஒரு கனவு வருது. 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதியண்டையிலே நின்று கொண்டிருந்தான்.
அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. ஓகே பிரதர், அது போதும், பெருசாக போகும். ஓகே, அப்போ அந்த கனவு என்னென்னா, ராஜா வந்து நைல் நதி பக்கத்தில் நிற்கிறாரு. அங்கே வந்து என்ன வருது, ஒரு 7 பெரிய மாடு வருது. அந்த நல்ல குஷ்டியாக இருக்கக்கூடிய மாடு என்ன பண்ணுது, வருது, வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல இன்னொரு ஒரு 7 ரொம்ப ஒல்லியாக வீக்காக ஒன்றுமே இல்லாத ஒரு 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 மாடுகள் என்ன பண்ணுது, வருது. வந்து குஸ்தியாக இருக்க மாடை இது என்ன பண்ணிடுச்சான், கடிச்சு விழுங்கி என்ன பண்ணிடுச்சு, முழுங்கிடுச்சு. முழுங்கினாலும் அது என்ன பண்ணல, தடிக்கவே இல்லை. இதுதான் அவருக்கு வந்த கனவு. இதை யாரையோ கூப்பிட்டு கேட்டார், பதிலே என்ன பண்ணல, கிடைக்கல. அப்போ தான் இந்த கப்ராகர் காதில் என்ன பண்ணுறாரு, ஓதுறாரு, இப்படி ஒருத்தன் இருக்கான். உடனே அவனை என்ன பண்ணுறாங்க, அப்படியே கூட்டின்னு வந்துட்டாங்க. உடனே அவனுக்கு முடியை கட் பண்ணி சவரம் செஞ்சு அவனுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு ராஜா முன்னாடி காட்டுறதுக்கு ஏற்றதான தோற்றத்துக்கு அவனை என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து நிற்க வச்சா அடுத்து இவனும் ராஜாவும் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அப்போ அங்கேயும் பாருங்கள், அவன் தேவனை தான் முன்னிலை எடுத்து வைப்பான். நீ எனக்கு நல்லதாக சொல்லுவியா, அவன் சொல்லுவான் தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவார், ஃபேவரபுளாக நல்லதாக சொல்லுவாருன்னுவான். அந்த இடத்துல கூட அவன் வாயிலேருந்து என்ன தான் வருது, தேவன் தான் வருது. இப்போது 29, 31, 29லேருந்து 31 வரைக்கும் படிங்க. 41 தான், 41வது அதிகாரம் 29, 31 வரைக்கும். எகிப்து தேசமெங்கும் பரிபூரணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூரணமெல்லாம் மறக்கப்பட்டு போம். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூரணமெல்லாம் ஒளிந்து போம். ஆமென். என்ன சொல்கிறான், பெரிய பஞ்சம் என்ன பண்ண போகுது, வரப்போகுது. 7 வருஷம் பயங்கர செழிப்பாக இருக்கும் நாடு. அடுத்த 7 வருஷம் பயங்கர பஞ்சமாக இருக்கும். முன்னாடி இருந்த செழிப்பெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பஞ்சம் உண்டாகும். நாடே என்ன பண்ணுமா, அழிஞ்சு போகும். நான் ஜோசஃபாக இருந்ததுன்னா முதல் பாகத்தை மட்டும் சொல்லிவிட்டு அந்த 7 வருஷம் ராஜா கூடயே இருந்துட்டு 7 வருஷம் முடியும் போது ஓடி இருப்பேன். 2வது பாகம் சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ தான் நானே 2 வருஷம் எங்கேருந்து வந்திருக்கேன், ஜெயிலேருந்து வந்திருக்கேன். வந்த உடனே அவர் முன்னாடி போயிட்டு பயங்கரமான இது வரப்போகுது, எது வரப்போகுது, பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு நான் முன்னாடி சொன்னேன். இவனை திருப்பி தூக்கி உள்ளே போடுங்கடான்னு சொல்லிடுவாருன்ட்டு நான் சத்தியமாக சொல்லியிருக்க மாட்டேன். 2வது பாகத்தை சொல்லியே இருந்திருக்க மாட்டேன். அவன் அங்கேயும் போயிட்டு நியாயஸ்தானா இருக்கிறான் இல்லையா. அந்த நியாயஸ்தானெலாம் அவனுக்கு எங்கேருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க, செழிப்பில் இருந்தே வந்திருக்குமா. இத்தனை வருஷ ஜனி அவனை அப்படி உண்டாக்கி வச்சிருக்கு இல்லையா. ராஜா முன்னாடியே நின்று என்னை பற்றிலாம் கவலை இல்லை, தேவன் என்ன சொல்கிறாரோ அதான் நான் என்ன பண்ணுவேன், பேசுவேன். இதுதானா, இதுதான், இப்படி தானா, இப்படி தான். உலகத்துக்கான எவனா பக்கத்தில் இருந்து முன்னாடியே என்ன சொல்ல போகிற சொல்லுப்பான்னு கேட்டிருந்தானா என்ன சொல்லியிருப்பான், டேய் தயவு செஞ்சு இதெல்லாம் அங்கே போய் என்ன பண்ணிடாத, சொல்லிடாத, உனக்கும் சவுக்கடி விழும், உன்னை கூட்டின்னு வந்த எனக்கும் சவுக்கடி விழும், தயவு செஞ்சு கம்முன்னு இருன்னு இருப்பான். அதனால் உலகத்துக்கான அல்லாதவன் நான் அப்படின்னா என் அட்வைஸ் வந்து உலகத்துக்கானவன் கிட்டேருந்து நான் என்ன பண்ணிக்க முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. ஓகே, அப்போ தேவன் இடத்துலேருந்து தான் நான் என்ன பண்ணிக்கணும், கற்றுக்க முடியும். உலகத்துக்கானவங்கிட்ட போயிட்டு டிஸ்கஸே என்ன பண்ணக்கூடாது, முதல்ல பண்ணக்கூடாது. ஆவிக்குரிய விஷயங்களாக என்ன பண்ணணும், பார்க்க கற்றுக்கணும். உலகீத விஷயத்தை எந்த மாதிரி பார்க்கணும், வெரி குட். உலகீதமெல்லாம் பார்க்கக்கூடாது, அதையும் எப்படி தான் பார்க்கணும், ஆவிக்குரியமாக தான் பார்க்கணும். ஓகே, ஏன்னா வி ஆர் நாட் ஆஃப் தி வேர்ல்டு, நம்ம உலகத்தானவன் அல்ல. அதை நல்லா ஏற்றிக்கோங்க. நம்மளுக்கு உலக ரீதியாக நடக்கிறதும் ஆவிக்குரிய விஷயந்தான், ஆவிக்குரியதாக நடக்கிறதும் ஆவிக்குரிய விஷயந்தான். ஆமென். உலகத்தான நடக்க விஷயத்தை உலகத்தான நீங்கள் பார்ப்பீங்கன்னா அது டேமேஜ் பண்ணும், பரவாயில்லையா, அடியப்போ மேலே விழும், பரவாயில்லையா. அது விழக்கூடாது அப்படின்னா நாம் அதை எப்படி தான் பார்க்கணும், ஆவிக்குரிய விஷயமாக தான் பார்க்கணும். ஆமென், ஆமென். ஓகே, ஸோ இப்போ அடுத்து இந்த விஷயத்துக்குள்ளே வரும்போது அடுத்து என்ன ஆகுது அங்கே எடுங்க. 41, 35 to 36. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பார்களாக. தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாக்கும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாய் இருப்பதாக என்றான். இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. ஆமென். அவனே சொல்யூஷனும் சொல்லிட்டான். ஓகே, சரி, தேவன் சொன்னது எல்லாத்தையும் கேட்டாச்சு இல்லையா. அவ்வளோ நாள் பிரிசுன்னு, அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய பஞ்சம் வரப்போது எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இப்போ இதனால் இவனுக்கு என்ன அப்படின்னா படிங்க, 42, 43 படிங்க. 41, 42ஆம் வசனம், 43ஆவது வசனம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி. ஆமென்.
முத்திர மோதிரத்தை கழட்டி அவங்ககிட்ட என்ன பண்ணிட்டான், கொடுத்துட்டான். படிங்க பிரதர். அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். ஆமென், ஆமென். எகிப்து தேசம் முழுவதும் ஃபாரோக்கு அடுத்து யாரு? இவன் தான். எனக்கு அந்த வசனத்தை படிக்கும்போது சிரிப்பு வந்துடுச்சு. அவர் சேரட்டில் போவாராம், முன்னாடி ஒருத்தர் வழி விடுங்க வழி விடுங்கன்னு கத்திக்கிட்டு ஓடுவாராம். இந்த ஒரு அந்தஸ்தத்துக்கு யார் வந்திருக்கா? நேற்று வரைக்கும் பிரிசனில் உட்காந்துட்டு இருந்த ஒரு ஆள் வந்திருக்கான். அப்போ இது என்ன ஒரு நாளில் நடந்ததா? இல்லை, அவனோட ஜேர்னி அவன் குழியில் விழுந்ததுலேருந்து ஆரம்பித்த ஜேர்னி. அவன் ஸ்லேவாக இருக்கும் போது அவன் எப்படி வேணா இருந்திருக்கலாம். அவன் அழகாக இருந்தான்னு வசனம் இருக்குது. அவன் எப்படி வேணா இருந்திருக்கலாம். அவனுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்னாச்சு, வந்துச்சு. ஆனால் அவன் அப்படிலாம் இல்லை. அங்கேயும் அவன் யாரை யோசித்தான்? தேவனை யோசித்தான். அப்போது நீதிமானாய் தேவன் வாழ சொல்வதை கேட்டு நீதிமானாவே வாழ்ந்த ஒருத்தன் இன்னைக்கு எங்கே இருக்கான்? ஃபாரோவுக்கு அடுத்து அவன் தான். அவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் இல்லையா? அப்போ இப்போயுமே நம்மளுக்கு சில நேரத்தில் பிளெஸ்ஸிங் படிக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அந்த இப்போ நான் பிளெஸ்ஸிங் படிக்கும்போது சொன்ன ஆமேனெல்லாம் இப்போ எப்படிலாம் போய் இந்த பிளெஸ்ஸிங் வந்துச்சுன்னு சொன்ன அதில் அப்படியே எல்லாரும் அப்படியே டல் ஆகிட்டீங்க இல்லையா? இப்போது ஐ வாண்ட் யூ டு ரிமெம்பர் தட் வெயிட்டை நீங்கள் தாங்க போகிறது அல்ல. சரியா? பிரச்சனை வருது, கவலை வருது, இதில் இப்படியே நான் இருந்தால் தான் இங்கே வர முடியும்னும் போது உங்களுக்கு ஒரு டல்னஸ் வருது இல்லை? அது ஏன் வருதுன்னா, இன்னும் நான் எவ்வளோ தாங்கணும், இன்னும் நான் இதை தாங்கிட்டேலாம் இருக்க முடியாதுன்னு. நல்ல செய்தி என்னன்னா, நீங்கள் தாங்க தேவையில்லை. நீங்கள் பிரச்சனைக்குள்ளே இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து, உங்களுக்கு தேவையான அந்த தாங்குதல், உங்களுக்கு தேவையான உற்றுதல் யார்கிட்டேருந்து வரும்? நான் கண்மலை நோக்கி பார்ப்பேன், அங்கேருந்து எனக்கு என்ன வரும்? என்னுடைய உதவி அங்கேருந்து இறங்கும். ஆமென். ஓகே, அப்போது சோகமாகறதுக்கு இதை நீங்கள் தாங்க போவது அல்ல, அந்த இடத்துக்கு வந்துடணும். ஓகே, ஆல்ரைட். இப்போது வி ஆர் கம்மிங் டு கன்க்ளூஷன். ஓகே, இங்கே எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இவ்வளோ விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? 3 தலைமுறைகளை பார்த்தோம். அவர்கள் எல்லாரும் இடத்துலையும் எப்படி ஒரு ஃபேமின் வந்துச்சுன்னு பார்த்தோம், எப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு பார்த்தோம், அந்த பிரச்சனையை அவங்க எப்படி தாண்டி வந்தாங்கன்னு பார்த்தோம், தேவன் எப்படி கொண்டு வந்தார்னு பார்த்தோம், அவங்களுக்கு கடைசியில் வந்த ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்தோம் இல்லையா? ஓகே, அது ஏன் இவங்களுக்கு மட்டும்? அதே இடத்துல எத்தனையோ பேர் இருந்தால, ஐசக் ஒரு இடத்துக்கு நவுந்து போகணும்னு நினைக்கும் போது எத்தனையோ பேர் நவுந்து போயிருப்பான். அங்கே இருந்த ஒரே நீதிமான்கள் இவர்கள் தான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கிடையாது. ஓகே, அது நிறைய இடத்துல தேவன் சொல்கிறாரு, நிறைய நீதிமான்கள் நம்ம இருக்க அதே இடத்துல என்ன தான் செய்கிறாங்க, இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ ஏன் வெறும் இந்த குடும்பத்திற்கு மட்டும், இந்த நபர்களுக்கு மட்டும் ஏன் நடந்துச்சு? எடுங்க டக்குன்னு ஒரு 3-4 வசனங்கள். ஆகா 2:5 முதல்ல படித்த வசனத்துக்கு ஒரு வசனம் முன்னாடி. மற்றவங்களாம் வேணால் ஜெனிசஸ்லேயே இருங்க, ஆகாய் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், எனக்கு புரியுது. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீர்கள். ஆமென். ஆவியானவர் எங்கே இருப்பாராம்? உன் நடுவிலே இருப்பார். எவன்லாம் ஆவியை கேட்டானோ, எவன்லாம் எந்தெந்த குடும்பம்லாம் ஆவிக்குள்ளே இருக்குதோ, ஆவி சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஆவி சொல்கிறபடி நடக்கிறானோ, அவனுக்கு என்னாச்சு? அவனுக்கு அந்த பிரச்சனையை தாண்டி வர்றதுக்கு தேவன் உதவி செய்தார். அவனுக்கு அது தேவையான பிளெஸிங்ஸ் வந்துச்சு. ஜெனிசஸ் 26:5. நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஓகே, அதுக்கு அடுத்து படிங்க. ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். இல்லை இருங்க. ஸோ 26:5 தானே படிக்கிறீங்க? ஓகே, அங்கே ஒரு வசனம் இருக்கும். அது என்னவென்றால், அதாவது ஆபிரகாம் ஈசாக்கிட்ட தேவன் ஆபிரகாமை பற்றி சொல்கிறார். எப்படி உன்னுடைய தகப்பன் நான் சொல்வதெல்லாம் கேட்டு என் வழிகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நான் சொல்வதுபடியே நடந்தானோ. படிங்க. ஆபிராம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்களை தருவேன். அப்போ என்ன பண்ணதுனாலயா? அவர் சொன்னதெல்லாம் கீழ்ப்படைஞ்சு கேட்டு அதுக்குள்ளே இருந்து. அப்போ அது 2 யார்? ஆபிரகாம், ஈசாக்கு, 2 பேருமே இல்லையா? அப்போ ஈசாக்கிட்ட அவர் சொல்கிறார், உங்கள் தகப்பன் இப்படிலாம் பண்ணார், நான் சொன்னதெல்லாம் என்ன பண்ணார்? கேட்டார். நான் எதெல்லாம் ஃபாலோ பண்ண சொன்னால் அதெல்லாம் என்ன பண்ணார்? ஃபாலோ பண்ணார். நீ இந்த மாதிரி பண்ணினா நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? நான் உனக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை தருவேன்.
இல்லையா? அப்போ திருப்பி எங்கே வரும்? ஆவிக்குரிய விஷயத்த கேட்கறதுக்கு வரும். இப்போ ஜோசப்பை பற்றி பாருங்கள், 41:38 படிங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். ஆமென். தேவ ஆவியை இவன் பெற்ற மாதிரி அவனாவது பெற்றிருக்கானான்னு யார் சொல்கிறா? ஃபாரோ சொல்கிறான். உலகத்துக்கானவன் என்ன பண்ணுறான் பார்த்து சொல்கிறான். அப்போது இங்கே இவ்வளோ நேரம் பார்த்த யாருமே ஆவியை விட்டு விலகினவர்கள் அல்ல. அவர்கள் எல்லாருக்கும் எப்படி இவ்வளோ கிளாரிட்டி? பிரச்சனைக்கு நடுவில் இதான் பண்ணணும், இதுதான் பண்ணணும், இங்கே தான் போகணும். யார் இந்த கிளாரிட்டியை கொடுத்தா? அவங்க எல்லாம் இப்போ யாரை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க? யாருக்குள்ளே இருந்தாங்க? ஆவிக்குள்ளே இருந்த மனிதர்கள், அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென். அப்போ இப்போ அடுத்து எக்ஸடஸ் 12:12 சாப்டர் எடுங்க. அதில் 35-36 வாசிங்க. மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளையும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். ஆமென். ஓகே, இதுதான் இந்த பிரசங்கத்தோட முடிவு. இதை நல்லா கவனிக்கணும். ஓகே, இங்கே கான்டெக்ஸ்ட் என்னென்னா, எகிப்திலிருந்து தேவனை எல்லாரையும் வெளியே என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு. கடைசி இடம் என்னென்னா, அது எகிப்தில் இருக்க எல்லார் வீட்டோடைய ஃபஸ்ட்டு பார்ன், முதல் சில்ட்ரன் இல்லையா, என்னாகப்படுது? அடிக்கப்படுது. தேவதூதன் இறங்கினா எல்லாரும் என்ன பண்ணுறான்? அடிக்கிறான். சுற்றி மரண ஓலம். மரண ஓலம் என்ன தெரியுமா? இளவு வீடுக்கு போயிருக்கீங்களா? அங்கே ஒரு சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா? அது ஒரு 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 ஊர் முழுக்க, ஒரு தேசம் ஃபுல்லாக அந்த சத்தம் கேட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? இதுக்கு நடுவில் ஒருத்தன் கையில் வெள்ளியும் பொன்னும் புது வஸ்திரமும், சுற்றி அவ்வளோ மரண ஓலம், சுற்றி ஒரு ஊரே அழுவுது. இந்த கூட்டத்துக்கு கையில் வெள்ளி பொண்ணு புது வஸ்திரம். இந்த கூட்டத்தோடைய ப்ராமிஸ் தான் உங்களுக்கும் எனக்கும். சுற்றி ஒரு பெரிய ஃபேமின் வருது, சுற்றி ஒரு பெரிய பஞ்சம் வருது, ஒரு பூதம் வந்து நிற்கிது, உலகமே ஆடுது, பூமியே ஆடுதுன்னா அந்த ஆட்டம் உனக்கு வராது. அவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் அவ்வளோ பெரிய கூட்டத்தை தேவன் ஒரே ஆள் என்ன சொல்லிட்டாரு? நீ போய் அவன் கேளு, அவன் என்ன பண்ணுவானா? தருவான்ட்டாரு. அடுத்த வசனம், அதுலேயே 2வது வசனம் படிச்சிங்களா? அதில் என்ன போட்டிருக்கு? அவங்க கண்ணில் தேவன் என்ன கொடுத்தாராம்? இவங்களுக்கு தயவு கிடைக்கும்படி. அதில் அந்த 2வது இதில் கடைசி வார்த்தை படிங்களேன். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். உலகத்திலே எங்கேயும் நடந்திருக்காதுங்க. ஒரு கூட்ட ஜனம் இன்னொரு கூட்ட ஜனத்தை அடிமையாக வச்சுட்டு இருக்கு. அந்த அடிமையாக வச்ச ஜனம் அங்கேருந்து என்ன பண்ணுது? எதனா கிடைக்குமான்னு வெளியே ஓடுது. அந்த ஓடின ஜனம் எவன் அடிமையாக வச்சுருந்தானா அவனை என்ன பண்ணுதான்? கொள்ளடிக்குதான். இது எங்கே நடக்கும்? இது உலகத்துக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் இது அடங்காது. இது யாரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்? இது ஆவியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நீங்களும் நானும், நம்மளுடைய உறவினரும், என்னுடைய குடும்பமும் உங்களோட குடும்பமும் ஆவிக்குள்ளே இருக்குமானால் நாம் அவங்களே கொள்ளடிப்போம். அவ்வளோதான். ஆமென். நம்மளுக்கு வர வேண்டிய அனைத்து ஆசீர்வாதமும் தேவன் என்ன பண்ணுவார்? கொண்டு வருவார். ஆமென். அப்போது இந்த ஆவிக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? அடங்கி இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? அப்போது சுற்றி மரண ஓலம் கேட்குது. நானும் என்ன பண்ண போகிறேன்? மற்றவ மாதிரி பயந்து போய் உட்காந்துக்க போகிறேன். ஐயோ என் குழந்தைக்கு எதனா ஆகிடும், கருப்பாக உன் கையில் கட்டி விட்டுறேன், இல்லை இந்த டைம் பார்க்குறேன், அதெல்லாம் இல்லை. ஓகே, சுற்றி என்ன நடந்தாலும் உன் வீட்டுக்குள்ளே உன் கைக்குள்ளே என்ன வரப்போதான்? பொன்னும் பொருளும் புது வஸ்திரமும். ஆமென். ஆமென். முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். மோசே மலை மேலே ஏறி 40 நாள் இல்லாமல் போனார் பார்த்தீங்களா? அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர லேட் ஆச்சுல்ல. அப்போ கீழே இவன் வந்து ஒரு சின்ன ஒரு கன்றுக்குட்டியை தங்கத்தில் உண்டாக்குனான்ல. ஸ்லேவாக இருந்தவனுக்கு எங்கேருந்து தங்கம்? எங்கேருந்து வந்த தங்கம்? இங்கே வர ஆசீர்வாதத்தையும் உங்கள் குடும்பம் எப்படி பயன்படுத்த போகுதுன்றது யார் கையில் தான் இருக்குது? அந்த தங்கம் கண்ணுக்குட்டிக்கிட்ட போக போதா, தேவனுடைய ஆலயத்துக்கு வரப்போதா, தேவனுடைய விஷயத்துக்கு போக போதா, உங்களுடைய விஷயத்துக்கு போப்போ, இதெல்லாம் யார் தான் டிசைட் பண்ணணும்? ஸோ எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு தர வேண்டிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஆமென். அந்த ஆசீர்வாதத்தில் ஜாக்கிரதையாக அற்புதமாக வாழ உங்களுக்கு தேவையான ஞானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அனைவரும் கண்களை மூடுவோம். அப்படியே ஒரு சின்ன ஜெபத்தை செய்வோம். நல்ல பிதாவே, இந்த நல்லதொரு வேலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
அப்போ இந்த நாளிலும் கூட நம்ம துதிக்க போற்ற கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். மட்டுமா எங்களோடு கூட கர்த்தர் பேசினீர், உடைய வார்த்தைகளை கொண்டு நீர் இடைப்பட்டீர். அந்த நல்ல வார்த்தைகளுக்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. செய்து கொடுத்த உடைய அருமையான மகனை உடைய அன்பின் கரங்களுக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். அநேகமாயிரம் பேருக்கு கர்த்தர் நீர் வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. தேசத்தில் பஞ்சம் இருந்தாலும் ஆண்டவரே, காரியங்கள் எப்படி இருந்தாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. எங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதான வல்லமை உமக்கு உண்டு ஆண்டவரை. இந்த காலை வேளையில் மீண்டும் ஒரு விசையாக எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை உடைய கரங்களுக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வருகின்ற நாட்களிலே உம்மை சார்ந்து உமக்குள் நிலைத்திருந்து வாழ கர்த்தர் நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தனித்தனியாய் பேர் பாராய் ஆண்டவரே, வருகின்ற நாட்களிலே கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பாதுகாவல் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய போதற்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளி ஊழியங்களுக்கு சென்றிருக்கிற அவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அநேகருக்கு வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய போக்கில மரத்தில் நம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரை. தொடர்ந்து உண்மையாக ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை நல்கும். எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதி, கன, மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் கர்த்தர் மீட்பரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் காட்.